எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலும் இந்த இடத்திலே தியானிக்க நீர் வெளிப்படுத்த நம்முடைய வசனங்களுக்காக நன்றி. உம்முடைய பரிசுத்த ஆவியின் உதவியோடு இந்த அருமையான வசனங்களை தியானிக்கும்படி கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு பேசும் அப்பா. அடியேன் உட்பட ஒவ்வொருவரோடும் பேசும். உம்முடைய சாயல் எங்களுக்குள்ளே வரத்தக்கதாய் உம்முடைய வசனங்களை கொண்டு எங்களோடு பேசும். உம்முடைய நல்ல ஆவியானவர் சுமையான வழியிலே எங்களை நடத்தட்டும் என்று ஜெபித்த பிரகாரம் இந்த அருமையான காலை வேளையிலும் ஆண்டவரே பேசுகிற அந்த வார்த்தைகளின் ஊடாக இந்த உலகத்துக்குள்ளே உம்முடைய நல்ல ஆவியானவர் எங்களை நடத்தட்டும் அப்பா. அடியேன் உட்பட ஒவ்வொருவரோடும் பேசும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நன்றாக கவனிங்கள் அருமையான தினோட பிள்ளைகளை. இந்த நாளிலும் ஒரு ஆழமான காரியத்தை உங்கள் மத்தியில் நான் பேசும்படி வாங்கிக்கிறேன். ஆமென். கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அதற்குள்ளாக நாம வளர்ந்து தேவனுக்கென்று ஒரு பெரிய காரியத்தை நாம செய்ய வேண்டும் என்பதே என்னுடைய வாஞ்சை. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையின் மேலே நாம வைக்கிற பூரணமான நம்பிக்கையும் அதில் அந்த வார்த்தையின்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி நம்மை பூரணமாய் ஒப்பு கொடுத்தெழுந்தால் இந்த உலகத்துக்குள்ளே நம்மை ஜெயமாய் வாழ வைக்கும். அல்லேலூயா. இந்த நாளிலும் நல்லாய் கவனியுங்கள். இஸ்ரவேலின் முதலாவது அரசனை குறித்து உங்கள் மத்தியில் நான் பேசும்படி வாஞ்சிக்கிறேன். யார் இஸ்ரவேலின் முதலாவது அரசன்? சவுல். நன்றாக கவனியுங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. இந்த சவுல் அரசனை குறித்து இந்த அருமையான கால நேரத்திலே உங்கள் மத்தியில் நான் பேசும்படி வாஞ்சிக்கிறேன். என்றால் இந்த சவுல் அரசனோடு நம்முடைய வாழ்க்கையும் பின்னி பிணைந்திருக்கிறபடினாலே இந்த காரியத்தை உங்கள் மத்தியிலே நான் பேசும்படி வாஞ்சிக்கிறேன். இஸ்ரவேலை ஆண்ட ஒரு அரசன் என்று நீங்கள் நினைத்து விடக்கூடாது. இந்த அரசனுடைய வாழ்க்கையும் நம்முடைய வாழ்க்கையும் இணைந்து இருக்கிறது. இந்த பல தடவை இந்த இடத்திலே சவுளுடைய வாழ்க்கையோடு நம்முடைய வாழ்க்கையை நான் ஒப்பிட்டு உங்கள் மத்தியிலே பேசியிருக்கிறேன். அல்லேலூயா. சவுல் அரசன் கழுதையை தேடி போனவர். நாம இந்த தேசத்துக்கு என்னத்தை தேடி வந்தோம்? அல்லேலூயா. நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும், அதை தேடித்தான் நாமளும் வந்தோம். அப்படித்தானே? அந்த தேசத்தில் மிகுந்த கஷ்டம், போராட்டம், பிரச்சனை, உயிர் பயம். ஆகவே இந்த தேசத்துக்குள்ள போனால் நமக்கு ஒரு நல்ல சமாதானமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் என்றுதான் நாமளும் இங்கே வந்தோம். போன இடத்து அவர் நிச்சயமாக இஸ்ரவேலின் ராஜாவாக போகிறதுக்கு அவர் நினைத்து போகவே இல்லை. அவர் அவங்களோட அப்பாட கழுதை காணாம போயிட்டு அதை தேடி போனவர். தேடி போன இடத்துல தான் தேவன் அவரை பிடித்தார். ஆமென். நாமளும் இங்கே தேடி வந்தோம். நாமெல்லாம் நான் வரும்போது யோசிச்சுட்டு வரவே இல்லை. ஜெயமஞ்சத்துக்கு போகணும், ஆளனுக்கு நான் குடியிருப்பேன், ஆளனில் எப்படியாவது ஒரு கத்தருக்கு ஒரு சபையை கட்டணும் என்று நினைக்கவே இல்லை. வந்த இடத்துல கத்தர் என்ன செய்தார்? பிடித்தார். அவரை ராஜாவாக்கினது போல நம்மையும் என்ன செய்திருக்கிறார்? ராஜாவாக்கி வைத்திருக்கிறார். இது ஒரு பெரிய காரியம். நல்லா கவனிங்கள். அதை குறித்து நான் அதிகமாக பேச விரும்பவில்லை. முக்கியமான காரியங்களை உங்கள் மத்தியில் நான் பேசும்படி வாஞ்சிக்கிறேன். அல்லேலூயா. ஆகவே சவுலுடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீர்கள் என்றால் ரெண்டும் ஒன்று போல இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். ஆகவே இந்த சவுல் அரசன் நமக்கு முக்கியமான ஒரு நபராய் இருக்கிறபடினாலே அவரை குறித்து உங்கள் மத்தியில் ஆழமாய் நான் பேசும்படி வாஞ்சிக்கிறேன். நான் சொல்றது நல்லா கவனியுங்கள். இஸ்ரவேல் மக்களை தேவன் எகிப்தில் இருந்து அழைத்து கொண்டு வந்தபோது அவர்களுக்கென்று நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி அதன் மூலம் அவர்களை வழிநடத்தி கொண்டு போனார். நல்லா கவனிங்க. நியாயாதிபதிகளிலேயே கடைசி நியாயாதிபதி யார் சொல்லுங்க பார்க்கலாம். கடைசி நியாயாதிபதி யாரு? சாமுவேல். சாமுவேலுக்கு பிறகு நியாயாதிபதிகளினுடைய காலம் ஒரு முடிவுக்கு வருகிறது. நான் சொல்றது நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் மக்களை தேவன் தன்னுடைய நியாயாதிபதிகள் மூலமாய் வழிநடத்தினாலும் இந்த நியாயாதிபதிகளுக்கு பின்னாக தேவன் இருந்தார். தேவன் இருந்து அந்த நியாயாதிபதிகள் மூலமாக ஜனங்களுக்கு போதித்து அந்த ஜனங்களை நடத்தி கொண்டு வந்தார். அப்படி என்றால் நியாயாதிபதிகள் அந்த ஜனங்களை நடத்தினாலும் அவர்களை உண்மையாய் நடத்தினது தேவனே. தேவன் தான் அந்த மக்களை என்ன செய்தார்? நடத்தி கொண்டு வந்தார். சாமுவேலை கொண்டு கர்த்தர் நடத்தினாலும் சாமுவேலோடு யார் இருந்தார்? கர்த்தர் தான் இருந்தார். நல்லா கவனிங்க. இப்படி நடத்தி கொண்டு வருகிற காலங்களிலே சாமுவேலுக்கு வயது முதிர்ந்த போது அவர் நியாயாதிபதிகளாக தன்னுடைய பிள்ளைகளை ஏற்படுத்தினார். ஆனால் அவருடைய பிள்ளைகள் சாமுவேலை போல இருக்கவில்லை. சாமுவேல் ஒரு நல்ல மனுஷனா இருந்தார். சவுலுக்கு முன்னாகவே அவர் சொல்றார், நீங்க எல்லாம் வேணுமெண்டா வந்து சொல்லுங்க, உங்களோட காசுல நான் என்னத்தை எடுத்தேன், உங்கள்ட்ட என்னத்தை பறிச்சுக்கணும், நீங்க வந்து சாட்சி சொல்லுங்கன்னு சொன்ன போது ஜனங்கள் ஒன்றுமே அவரை குறித்து தேவையில்லாத எந்த காரியத்தையும் பேசல. அவர் உண்மையும் உத்தமமான ஒரு மனுஷனாக என்ற தேவனுடைய ஆலயத்திலே இருந்தே வளர்ந்தவரானபடினால், தேவனுடைய சத்தத்தை கேட்கிற மனிதனானபடினால் உண்மை உள்ள ஒரு மனுஷனாய் அவர் இருந்தார் சாமுவேல். ஆனால் அவருக்கு வயது போன போது அவர் தன்னுடைய பிள்ளைகளை நியாயாதிபதிகளாக ஏற்படுத்தினார். அவருடைய பிள்ளைகள் அப்பாவை போல இருக்கல. அந்த பிள்ளைகள் பரிதானம் வேண்டுகிற பிள்ளைகளா, லஞ்சம் வேண்டவங்களா இருந்தாங்க. அது மாத்திரமல்ல, அவர்கள் நியாயத்தை புரட்டினாங்க. லஞ்சத்தை வேண்டிட்டு உண்மைக்கு மாறாக நியாய தீர்ப்பெல்லாம் செய்தாங்க.
இந்த காரியத்தினால ஜனங்கள் மிகவும் குழம்பி போயிருந்த ஒரு காலம் அது. நன்றாக கவனிங்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் சாமுவேலிடத்தில் இஸ்ரவேல் மக்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீர் எங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும், எங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும். உமக்கு வயசு போயிட்டு உம்முடைய பிள்ளைகளை இப்போ அதாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு புறம்பா நடந்து கொண்டிருக்கிறாங்க. ஆகவே நீர் எங்களை வழி நடத்துவதற்கு எங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் அப்படி என்று சொல்லி அவர்கள் வந்து சொன்னார்கள். நன்றாக கவனியுங்கள், என்னோட கூட வாசியுங்கள். 1 சாமுவேல் 8:5 வாசியுங்கள். இதோ நீர் முதிர் வயது உள்ளவனா, நீர் உம்முடைய குமாரர் உம்முடைய வழிகளில் நடக்கிறதில்லை, உம்முடைய குமாரன் உம்முடைய வழிகளில் நடக்கிறதில்லை. ஆகையால் சகல ஜாதிகளுக்குள்ளும், நல்லா கவனியுங்கள், ஆகையால் சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரிக்கிறதற்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்றார்கள். ஒரு ராஜாவை நீர் ஏற்படுத்த வேண்டும் என்றார்கள். அவங்க சொன்னாங்க, சகல மற்ற ஜனங்களுக்குள்ள ஒரு ராஜா இருக்கு, எங்களுக்குள்ள மாத்திரம் தான் என்ன இல்லை, ராஜா இல்லை. ஆகவே இவ்வளவு நாளும் நாம தேவ ஜனங்களா நடந்துட்டு வந்தோம், இனி நாங்க மற்ற ஜனங்களை போல மாற போறோம். ஜனங்களை போல என்ன செய்ய போறோம், மாற போகிறோம். ஆகவே நீர் எங்களுக்கு ஒரு ராஜாவை என்ன செய்யணும், ஏற்படுத்தணும். நல்லா கவனிங்க, தேவ ஜனங்களா இவங்க இருந்தாலும் மற்ற ஜனங்களை தான் இவங்க பார்க்கிறது. நல்லா கவனிங்க, என்ன செய்யறது, மற்ற ஜனங்களையே பார்க்கிறது. அந்த ஜனங்களை மற்ற அவங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு ஒரு ராஜா இருக்கிறார், அந்த ராஜா தான் எங்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்தா யுத்தம் செய்றார், எதுவும் பிரச்சனை நாங்கள் ராஜாட்ட போய் சொன்னா ஓட்டாடியா நடவடிக்கை எடுப்பார். இப்படியே சொல்ல 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 அந்த ஜனங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் இவங்க காதுக்குள்ள என்னது வந்துட்டே இருக்கிறது. ஆகவே அவங்களைத்தான் இவங்க என்ன செய்யறது, பார்க்கிறது. நல்லா கவனிங்க, தேவனுக்குள்ள இருந்தாலும் வெளியே ஒரே பார்த்துக்கிறது. அவங்க என்ன மாதிரி வெளிக்கிறாங்க, இவங்க என்ன மாதிரி வாழ்றாங்க, இதையே என்ன செய்யறது பார்த்து, தேவனுக்குள்ள இருந்தாலும் அதே பார்த்து கொண்டிருக்கிறபடினால அவங்களுடைய சிந்தனைகளில் அவைகள் தான் படிந்திருந்தன. இவர்கள் கேட்ட காரியம் தேவனுக்கு ஆகாதது, தேவனுக்கு அது பிரியமில்லை. காரணம், சாமுவேலுடைய பிள்ளைகள் சரியில்லைன்னு சொல்லி கர்த்தரிடத்தில் சொல்லியிருந்தா தேவன் வேற யாரையோ ஏற்படுத்தி இருப்பார். நன்றா கவனியுங்கள், பிரச்சனை வருதுன்றதுக்காக நாம உலகத்துக்கார மாதிரி வாழணும் என்ற அவசியம் இல்லை. மற்றவனுக்காக அல்ல தேவன் நம்மளை தெரிந்து கொண்டது, நம்முடைய ஆத்துமாவை தேவன் காப்பாற்ற விரும்பினார். அதற்காகத்தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். மற்றவங்க அது செய்யறாங்க இது செய்யறாங்கன்றதுக்காக நான் உலகத்துக்குள்ள போய்விடக் கூடாது. அப்படி நான் போனா நான் தான் என் ஆத்துமாவை கெடுப்பேன். ஆகவே பிள்ளைகள் சரி, சாமியுடைய பிள்ளைகள் சரியில்லைன்னா அதுக்கு ஒரு வழியை தேவனால ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வசதி இருந்துச்சு. ஆனா அதை அவங்க விரும்பல, அதை அவங்க என்ன செய்யல, விரும்பல. அவங்க சொன்னாங்க, நாங்க மத்த ஆக்கள் மாதிரி வாழ போறோம், மத்த ஆக்கள் மாதிரி வாழ போறோம். அவங்களுக்கு ஒரு ராஜா இருக்கு, எங்களுக்கு தான் ராஜா இல்ல, எங்களுக்கு தான் ராஜா இல்ல. எங்கட ராஜா எங்களை நடத்தணும், எங்கட ராஜா எங்களை நடத்தணும். அவர் என்னதான் எங்களுக்கு செஞ்சாலும் சரி, நாங்க அதெல்லாம் பொறுமையா சகிக்கிறதுக்கு ஆயத்தமா தான் இருக்கிறோம். அவர் எங்களை நடத்தணும், நீர் எங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தத்தான் வேணும். மற்ற ஜாதிகள் அப்படி வாழுது, அதனால நாங்களும் அப்படித்தான் வாழ போறோம்னு சொன்னாங்க. நல்லா கவனிங்க, தேவன் அவர்களுக்கு என்ன சொல்லி இருந்தார். லேவியராகமம் 20வது அதிகாரம் 23ஐயும் 24ஐயும் வாசித்து பாருங்கள். 20வது அதிகாரம் 23ஐயும் 24ஐயும் வாசியுங்கள். நான் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுகிற ஜனத்தினுடைய வழிபாடுகளில் நடவாதிருங்கள். நல்லா கவனிங்க, அந்த ஜனங்களை போல நீங்க மாறக்கூடாது, அந்த ஜனங்கள் செய்யற காரியங்கள் நீங்கள் செய்யக்கூடாது. அவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்தபடியால், அவர்கள் அருவருப்பான காரியங்களை செய்து வந்தபடினால் நான் அவர்களை அரோசித்தேன், நான் அவர்களை வெறுத்தேன். நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பீர்கள் என்று உங்களோட சொன்னேன். ஆளுந்தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுத்தேன். உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான். உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்திருக்கிறேன் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். நான் தான் உங்களை என்ன செய்தேன், பிரித்து எடுத்தான். அப்ப சாமுவேல் அந்த ஜனங்களை பார்த்து ஒருவேளை கேட்டிருந்தா, ஆண்டவர் உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்திருக்கிறாரே, அப்படி இருக்க நீங்க ஏன் மற்ற ஜனங்களை போல மாறணும் விரும்புறீங்க அப்படி என்று அவங்கள்ட்ட கேட்டிருந்தா, ஒருவேளை அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறேன்னா, அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நாங்களா பிரிஞ்சு வந்தோம், நாங்களா பிரிஞ்சு வந்தோம், அவர் தான் எங்களை என்ன செஞ்சாரு, பிரிச்சு எடுத்தாரு. நாங்க என்ன செஞ்சோம், அவன் வைக்கோல் செங்கல் அறுக்கலன்னு அடிச்சான், அந்த நேரத்தில் ஐயோ அம்மாண்டு கத்தினது உண்மை. அந்த நேரத்தில் அதிலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை தந்தா போதும், நாங்களா சொன்னோம்.
அப்ப பாலும் தேனும் கூட ஓடுகிற கான் உங்களுக்கு வேணாமா? பாலும் தேனும் ஓடுகிற காண சொந்தரிக்கிற ஆக்கள் பாரியா எங்களை பார்த்தா இருக்கு. நாங்களா கேட்டோம், சும்மா இருந்த எங்களை அவர் தான் என்ன செஞ்சாரு? பிரித்து எடுத்தார். அதனால நாங்க இப்ப சொல்றோம், தைரியமா சொல்றோம். நாங்க சொல்லலையே பாலும் தேனும் ஓடுகிற காணானுக்கு எங்களை கொண்டு போங்கன்னு. நாங்க சொல்லலையே, அவர் தான் எங்களை பிரித்து எடுத்தார். அதனால நாங்க இப்ப தைரியமா சொல்றோம், எங்களை நீர் மற்ற ஜனங்களை போல வாடுறதுக்கு அனுமதிக்கணும், அதுக்குரிய வழியை நீரே ஏற்படுத்தி தரணும். இவ்வளவு அநியாயம் பார்க்க. நாங்க வாழ போறோமா, அந்த வழியையும் யார் ஏற்படுத்தி தரணுமா? சாமுவேல் தான் ஏற்படுத்தி தரணுமா? அப்ப தேவ ஜனங்களா நீங்க வாழ மாட்டீங்க, நாங்க வாழ மாட்டோம். என்ன செய்ய மாட்டோம்? வாழ மாட்டோம். அப்ப நீங்க என்னதான் முடிவு எடுக்கிறீங்க? அதான் எடுத்த முடிவை சொல்றோமே. அப்ப இதுல எந்த மாற்றமும் இல்லையா? மாற்றமே கிடையாது. நாங்க இப்படித்தான் வாழ போகிறோம். நல்லா கவனிங்க. எவ்வளவு எடுத்து சாமுவேல் அன்றைக்கு சொன்னாலும் ஜனங்கள் அதை ஏற்பதற்கோ கேட்பதற்கோ தயாராக இல்லை. அவர்கள் ஒரே முடிவோடு சாமுவேலுக்கு முன்பாக நின்றார்கள். எங்களுக்கு ஒரு ராஜா வேணும், என்ன வந்தாலும் சரி எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் என்பதிலேயே அவர்கள் கவனமாக இருந்தார்கள். நன்றாக கவனிங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. எபிரேயர் 3:1 வாசித்து பாருங்க. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய, நல்லா கவனிங்க, பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே. நல்லா கவனிங்க, அவர் எப்படி நம்மை அழைக்கிறார்? எப்படி நம்மை அழைக்கிறார்? பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள். நாமெல்லாம் யாரு? பரம அந்த பரலோகத்தை சுதந்திரிக்கிறதுக்கு நாமெல்லாம் பங்குள்ளவர்கள். நமக்கு தான் அந்த அருகதை இருக்கு. ஹல்லேலூயா. அதாவது அவர் சொல்றார், பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே. நாம யாரு? நாம யாரையா? நாம யாரு? பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்தமான சகோதரர், பரிசுத்தமான சந்ததி. தேவன் இந்த உலகத்தில் நின்று நம்ம என்ன செய்திருக்கிறார்? பிரித்தெடுத்திருக்கிறார். நாம தான் பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள். வேறு யாருக்கும் அந்த அழைப்பு இல்லை. அந்த அழைப்பை பெறாதவன் யாரும் அங்க பங்கு, அந்த பங்குல இடம்பெற போறதும் இல்லை. அவங்களுக்கெல்லாம் அங்க பங்கு கிடைக்காது. அதனாலதான் நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிஞ்சிருக்கிறோம். அதனாலதான் நம்ம அங்க பங்குள்ளவர்களாய் இருக்கிறோம். அவர் சொல்றார் பாருங்க, பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே. நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும், நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும், பிரதான ஆசாரியமாய் இருக்கிற, பிரதான ஆசாரியமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். கிறிஸ்து இயேசுவை என்ன செய்துங்கள்? கவனித்து பாருங்கள். வேறு எங்கும் நீங்க பார்க்காதீங்க. ஏனென்றால் நீங்க பரம அழைப்புக்காக அழைக்கப்பட்டபடினால் அவரை மாத்திரம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தான் நீங்க அங்க போய் சேர முடியும். நீங்க அவருக்குள்ள இருந்து கொண்டு வேற எங்கேயும் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா போக முடியாது. நல்லா கவனிங்க. பரம அழைப்புக்குன்னா அவர் நம்மளை அழைச்சிருக்கிறார், அவரை மாத்திரம் தான் நாம என்ன செய்யணும்? பார்க்கணும். வேற எங்கேயும் நாம பார்த்தோம்னா உலகத்துக்குள்ள போயிடும், அங்க பரலோகத்துக்கு போய் சேரவே முடியாது. அதனாலதான் அவர் சொல்றார், அவரை நீங்கள் கவனித்து பாருங்கள் என்று சொல்லுகிற அவர். 9ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனித்தான் வரப்போகுது. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவர் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்திருக்கிறது போல தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாக இருக்க கடவோம். நல்லா கவனிங்க. இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதை. நல்லா கவனிங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றேன்டா, தேவன் நம்மை அழைத்தது அதுக்காக. நல்லா கவனிங்க. இந்த உலகத்துல நமக்கு நல்ல வேலை இருக்கலாம், வீடு இருக்கலாம், வாகனம் இருக்கலாம். இவை அனைத்துமே உலகத்துக்காரனிடத்திலும் இருக்கிறது. ஆனால் அவனிடத்தில் இல்லாதிருக்கிற ஒன்று நம்மிடத்தில் இருக்குதுன்னா அதுதான் அந்த அழைப்பு. அதுதான் அந்த அழைப்பு. அந்த அழைப்பு அவனுக்கு கிடையாது, அது யாருக்கு இருக்கு? நமக்கு இருக்கு. அப்ப அதனால அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்றாரு. நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் மக்களை தேவன் கானானுக்குள்ள கூட்டிட்டு வந்ததே இளைப்பாறத்தான். எகிப்துல அவங்களுக்கு இளைப்பாறுதலே கிடையாது. அப்ப எதுக்கு உலகமாகிய எகிப்துல இருந்து தேவன் கானான் பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள்ள கூட்டி வந்தார்?
இளைப்பார். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் மக்கள் அந்த கானானுக்குள்ள இளைப்பாறுனதா இல்ல. அவங்க அங்க அதுக்குள்ள அவங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைச்சதா இல்ல. எல்லாராலும் நெருக்கப்பட்டாங்க. ஏன்னா மற்ற ஆக்களை போல வாழணும் என்று ஆசைப்பட்டதான். அப்ப மற்றவனுக்கு இளைப்பாறுதல் இல்லை, உனக்கும் இல்லை. உலகத்துக்காரனுக்கு என்ன இல்லை? இளைப்பாறுதல் இல்லை. அப்ப உலகத்துக்காரன மாதிரி வாழணும் விருப்பப்பட்டா அவனுக்கும் ரட்சிக்கப்பட்டவனா இருந்தாலும் அவனுக்கு இல்லை. இதனாலதான் அவங்க இளைப்பாறுதல் இல்லாமல் வாழ்ந்தது. நான் சொல்றதை நல்லா கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. தேவனுடைய சத்தியத்தை நாம அறிஞ்சோம்னா தேவனுக்குள்ளாக நாம முன்னேறி சென்று ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ளலாம். நன்றா கவனிங்க. அதனாலதான் இந்த சத்தியத்தை எல்லாம் நான் எடுத்து உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா நீங்க கேட்டு புத்திய பாவிச்சு தேவனுடைய சாயலாய் மாறி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தினால் இந்த உலகத்துக்குள்ள நீங்கள் வெற்றியாய் வாழ்வீர்கள். அல்லேலூயா. நான் சொல்றது நல்லா கவனிங்க. இப்ப இந்த ஜனங்களை நீங்க பாத்தீங்கன்னா அவங்க அப்படி தொடர்ந்து கேட்டுட்டே இருந்தாங்க. ஆனா அதுக்கு சாமுவேல் சில காரியங்களை சொன்னார். 7ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வதெல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள். அவர்கள் உன்னை தள்ளவில்லை. நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். அப்ப நல்லா கவனிங்கள். தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லி பேரை வைத்தாலும் தேவ ஆளுகையை அந்த ஜனங்கள் விரும்புதில்லை. தேவ ஆளுகை என்ன செய்தில்லை? விரும்புதில்லை. காரணம் என்னன்னா தேவனுடைய நீதி நியாயங்கள் அந்த ஜனங்களுக்கு ஒரு கடினமா இருக்கு. அதன்படி வாழாத ஜனங்கள் விரும்புதில்லை. அப்ப அதனால ஆண்டவர் என்ன சொல்றார்? அவர்கள் உன்னை தள்ளல. சாமுவேல் நீ கவலைப்படாத, நீ ஒரு நல்ல நியாயாதிபதி, இஸ்ரவேலை நியாயம் விசாரித்த ஒரு உண்மையான மனுஷன். ஆனா இப்போது ஜனங்கள் வந்து நீ வேணாம் எங்களுக்கு ஒரு ராஜா ஏற்படுத்தன்னு சொல்லி சொல்றாங்கடா. உன்னை அவங்க தள்ளலப்பா, என்னத்தான் என்ன செஞ்சாங்க? தள்ளிட்டாங்கன்னு சொன்ன அவர் என்ன சொல்றார் பாருங்க. கர்த்தர் என்ன சொல்றார்? நான் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ண நாள் வரைக்கும் இந்நாள் மட்டும் அவர்கள் என்னை விட்டு வேற தேவர்களை சேவித்து வந்தார்கள். நல்லா கவனிங்க. அப்படின்னா கர்த்தர் அந்த மக்களை விடுவித்தாலும் அந்த ஜனங்கள் கர்த்தரை ஆராதிக்கவில்லை. ஆண்டவர் சொல்ல இன்று வரைக்கும் ஆராதிக்கல. அந்த ஜனங்கள் வேற தேவர்களை ஆராதிக்கிறதுக்கு தான் விருப்பம் கொண்டாங்க. எப்போதும் நீங்க பாத்தீங்கன்னா அதிலேயே அந்த மக்கள் சாய்ந்து போனாங்க. தேவனோடு கூட அந்த ஜனங்கள் நிற்கவும் இல்லை, வைராக்கியமா இருக்கவும் இல்லை. குறிப்பிட்ட சில பேர் அதுக்குள்ள இருந்து எழும்பி கர்த்தருக்கென்று வாழ்ந்தவங்க இருக்காங்க. யோசுவா அப்படிப்பட்டவர். நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று போனவர். நல்லா கவனிங்க. அப்படிப்பட்டவங்களும் இருந்தாங்க ஒரு சில பேர். அதனாலதான் ஆண்டவர் சொன்னா நல்லா கவனிங்க. சோதோம் கோமராவில 10 பேரை காட்டினா என்ன தருவன்? மன்னிப்பு தருவன். எருசலேமில ஒரு ஆளை காட்டு மன்னிப்பு தரான். ஒருத்தனுமே இல்லை. அங்காவது 10 பேர் இருந்தான். இங்க ஆண்டவருடைய ஜனங்கள் என்று சொன்னா இங்க ஒருத்தனுமே இல்ல. ஆண்டவர் சொல்ல எருசலேம் வீதியில போ தேடி பாரு, அதுக்குள்ள ஒருத்தனை நீ காட்டினா அதுக்கு மன்னிப்பு தரான். ஒருத்தனுமே. காரணம் இந்த ஜனங்கள் தேவனை விட்டு தூரமாகவே வாழ்ந்தார்கள். அருமையான தேவ பிள்ளைகளை நீங்க நன்றாக கவனியுங்கள். கர்த்தரோடு கூட நீங்கள் இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீங்கள் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டால் கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை தருவார். உங்கள் தேவனாகிய கர்த்தரை விட்டு ஒரு நாளும் பின்வாங்கிறாதபடி தேவனுக்குள்ளே நிலைத்திருங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொன்னார் பாருங்க. அவர்கள் இப்படி செய்து வந்தார்கள். இப்போதும் அவர்கள் சொல்லை கேள். ஆனாலும் உன் அபிப்பிராயத்தை காட்டும்படி. நல்லா கொஞ்சம். ஆனாலும் உன் அபிப்பிராயத்தை அவங்களுக்கு சொல்லு. காரணம் என்னென்னலாம் நடக்கும்ன்றதை சொல்லு. ராஜாவை ஏற்படுத்தினா கண்டிப்பா இந்த காரியம்லாம் வரும். இதை நீ சொல்லிரு அப்படின்னு சொன்ன போது அவர்களை ஆளும் ராஜாவின் காரியம் இன்னது என்று அவர்களுக்கு திடசாட்சியாய் தெரியப்படுத்தி என்றார். அப்பொழுது சாமுவேல் ஒரு ராஜா வேண்டும் என்று தன்னிடத்தில் கேட்ட ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை எல்லாம் சொல்லி உங்களை ஆளும் ராஜாவின் காரியம் என்னவென்றால். உங்களோட நல்லா கவனிங்க. ராஜா வேணும் என்று கேக்குறீங்க. இப்ப இந்த ராஜா என்னெல்லாம் செய்வான்றதை நான் சொல்றேன் என்று சொல்லிட்டு அவர் என்ன சொன்னார்? தன் ரதத்திற்கு முன் ஓடும்படி அவன் உங்கள் குமாரரை எடுத்து. அவன் ரதத்துல ஓடுவான், இவங்கெல்லாம் காலால ஓடணும். ரதத்துக்கு முன் ஓடும்படி நல்லா கொஞ்சம் என்ன குதிரை மேல போவாங்கன்னு அங்க சொல்லப்படல. ரதத்துக்கு முன் ஓடும்படி அவன் தன் குமாரரை எடுத்து தன் சாரதிகளாகவும் தன் குதிரை வீரராகவும் வைத்துக் கொள்வான். 1000 பேருக்கும் 50 பேருக்கும் தலைவராகவும் தன் நிலத்தை உழுகிறவர்களாகவும். அப்படின்னா தனக்கு சேவகர் என்று சொல்லி அவன் எடுத்தாலும் தன் வீட்டு வேலைக்கு தான் வச்சுக்கொள்வான். வீட்டு வேலைக்கு வைத்துக் கொள்வான். தன் விளைச்சலை அறுக்கிறவர்களாகவும் தன் யுத்த ஆயுதங்களையும் தன் ரதங்களின் பனிமூட்டுகளை பண்ணுகிறவர்களாகவும் அவைகளை வைத்துக் கொள்வான். உங்கள் குமாரத்திகளை பரிமள தைலம் செய்கிறவர்களாகவும் சமையல் பண்ணுகிறவர்களாகவும்
அப்பம் சுடுகிறவர்களாகவும் வைத்துக் கொள்வான். என்னன்னு சொன்னா அவன் வீட்டுக்கு வேலையாக்கள் எல்லாம் உங்களோட பிள்ளைகள் தான். அவன் மட்டும் நல்லா இருப்பான், உங்களை அவன் விடமாட்டான். கண்டிப்பா என்ன செய்ய மாட்டான், விடமாட்டான். நல்லா கவனிங்க. சும்மா ஒருத்தர் இருப்பார், திடீரென்று அவருக்கு ஒரு பதவியை கொடுத்து பாருங்க, நிலைமையே மாறி. அவன் சவுல் சும்மா இருந்தவன், இப்ப அவனை சும்மா போய் ராஜாவை அபிஷேகம் பண்ணா அவன் புறம் மாறிடுவான். புறம் நாடே தண்டுவான். நாடே தனக்கு தான் சொல்றதான் நீங்க எல்லாம் கேட்கணும், இல்லாட்டி கொலை செய்வன் ஒன்றுமே கதைக்க முடியாது. அதுக்கு பிறகு வாயத்திறந்து ஒன்றுமே கதைக்க முடியாது. ஆகவே நீங்க சிக்க போகிறதுக்கு முன்னாலேயே சொல்றேன். நல்லா கவனிங்க. ஹல்லேலூயா. சொல்றேன், அப்பம் சுடுவலாம் வைத்துக் கொள்வான். உங்கள் வயல்களிலும் உங்கள் திராட்சை தோட்டங்களிலும் உங்கள் ஒலிவ தோப்புகளிலும் எதெல்லாம் நல்லதா இருக்கும், நீர்ப்பாய்ச்சலான காணி எல்லாம் அவனுக்கு, வானம் பார்த்த பூமி எல்லாம் உங்களுக்கு. அவன் நல்லா கவனிங்க. உங்களோட பிள்ளையில மாத்திரம் இல்லை, உங்களோட சொத்துலையும் என்ன செய்வான், எடுப்பான். என்ன எடுத்தான், ஆகாப் ராஜா எடுத்தான். நல்லா கவனிங்க. திராட்சை தோட்டத்தை கீரை கொள்ளையா மாத்தினான், எடுப்பான். உங்கள் தானியத்திலும் உங்கள் திராட்சை பலனிலும் தசமமாக வாங்கி தன் பிரதானிகளுக்கும் தன் சேவர்களுக்கும் என்ன செய்வான், கொடுப்பான். அது மாத்திரமல்ல, உங்கள் வேலைக்காரரையும் உங்கள் வேலைக்காரியரையும் உங்களுக்கு திறமையான வாலிபர் யார் இருந்தாலும் எல்லாத்தையும் எடுத்துருவான். யார் திறமையான ஆட்கள் இருக்கிறீங்க எல்லாரும் அவனுக்கு தேவை. உங்கள் ஆடுகளிலே 10 எடுத்துக்கொள்வான். நீங்கள் அவனுக்கெல்லாம் வேலையாட்கள் ஆவீர்கள். நீங்கள் தெரிந்து கொண்ட உங்கள் ராஜாவின் நிமித்தம் அந்நாளிலே முறையிடுவீர்கள். ஆனாலும் கர்த்தர் அந்த நாளில் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார். அப்புறம் மாட்டின புறம் கத்துவீங்க. பிறகு நான் சொல்றது நல்லா கவனிங்க அருமையானவர்களே. தேவன் சொல்லியும் ஒருவர் போய் ஒரு காரியத்தில் சிக்குப்பட்டா பிறகு கூப்பிட்டா கர்த்தர் கேட்க மாட்டார். பிறகு என்னதான் கத்தினாலும் என்ன செய்ய மாட்டார், ஆண்டவர் கேட்க மாட்டார். அதனால சொல்லும் போதே அதுல இருந்து என்ன செஞ்சிடணும், வெளியே வந்துடணும். இவ்வளவெல்லாம் சொன்ன உலகம் ஜனம் என்ன சொல்லிச்சு பாரு. ஜனங்கள் சாமுவேலின் சொல்லை கேட்க மனதில்லாமல், ஜனங்கள் சாமுவேலுடைய சொல்லை கேட்க மனதில்லாமல், அப்படி அல்ல எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கத்தான் வேண்டும், எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கத்தான் வேண்டும். நாங்க அப்பம் சுடுவோம், அப்பம் சுட எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியும், நாங்க அப்பம் சுடுவோம், அவன் வீட்டுல போய் சமைப்போம், அவனுக்கு துவைப்போம், அவனுக்கு அடிமையாவே கிடப்போம், எங்களுக்கு அடி வேண்டித்தான் பழக்கம். அதனால நாங்க அடி வேண்ட விரும்புகிறோம். சுதந்திரத்தை பத்தி நீங்க பேசக்கூடாது. நாங்க எகிப்திலையும் அடி வேண்டினோம், இங்க வந்து கனனால எங்களுக்கு அடி இல்லாம இருக்கு. அங்க செங்கல் அறுக்கலன்னு ஒரே அடிச்சான், எவ்வளவு சுகமா இருந்துச்சு. இங்க வந்து நாம சுதந்திரமா இருக்கிறோம். அதனால ராஜாவை நீ ஏற்படுத்தினீங்கன்னா அவன் எங்களுக்கு அடிப்பான். நல்லா கவனிங்க. அப்ப அதனால நாங்க சொல்றோம், எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கத்தான் வேணும். மற்ற ஜாதிகளுக்குள்ள இருக்கிறது போல நீங்க என்ன சொன்னாலும் அதை நாங்க கேட்கறதுக்கு தயாரா இல்ல. நான் சொல்றது நல்லா கவனிங்க. இவ்வளவு பிரச்சனைகளை விளங்கப்படுத்தி சொன்ன பிறகும் சொல்றத நல்லா கவனிங்க. இவ்வளவு சொல்றாரு, சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்றாரு, ஒரு குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்றாரு. ஐயா இவ்வளவு பிரச்சனை இருக்கு, நீ ராஜா வேணும்னு கேட்கிற, ஆனா அதனுடைய பின்னுக்குள்ள விளைவு உனக்கு தெரியல. அவன் வந்து கண்டிப்பா உன்னை பார்த்து அடிமைப்படுத்துவான். கடைசியா நீ என்ன செய்வ? சும்மா இருக்கிறவன் ஒளிவ தோப்பு அவனுக்கு சொந்தமாக போகுது. இப்ப நீ உள்ள ஆண்டுட்டு இருக்கிறாத, அதன் ஆசீர்வாதத்தை நீ எல்லாம் அனுமதிக்கிற. இப்ப வந்தாண்டா அது தண்டை தண்டுவான். அவனுக்கு யார் கொடுத்தது? நாடே எனக்கு கண்டுவான். அவன் நினைச்சா யாரையும் கொல்லுவான். ஆனா அவனுக்கு அந்த உரிமையை யார் கொடுத்தது? யாருமே கொடுக்கல, அவனே எடுத்துக்கொள்வான். பிறகு நீ கத்துவே, யாரும் கேட்க மாட்டாங்க. நல்லா கவனிங்க. இப்ப இப்படி சொன்ன போது ஆண்டவர் சொன்னாரு, இப்படி சொன்னா சில வேளை புத்திய பாவிச்சு. நல்லா கவனிங்க. தெரியாம வந்திருக்கிற ஜனங்களுக்கு இல்ல சொல்லலாம், இதுகள் தெரிஞ்ச ஒரு முடிவோட தான் வந்திருக்குதுகள். என்ன சொன்னாலும் இதை என்ன செய்ய மாட்டுது, கேட்க மாட்டுது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நல்லா கவனிங்க. கர்த்தருடைய வசனம் எங்களுடைய கால்களுக்கு தீபம் என்றதை நாம மறந்துடக்கூடாது. நாம் இந்த உலகத்துக்குள்ள இடராதபடி அந்த வார்த்தை தான் என்னை பாதுகாக்க முடியும். ஆகவே தேவன் சொல்லியும் இல்ல நான் இப்படித்தான் செய்வன் அப்படி என்ற ஒரு அடம் பிடிக்கிற குணம் ஒரு நாளும் நம்ம கூட இருக்கக்கூடாது. அப்படி அடம் பிடிச்சா தேவன் சொல்லுவார், ஏற்படுத்தி கொடு, அனுபவிக்கட்டு. நாம என்ன செய்யற? ஏன்டா ஜனம் கேட்காது. இதுக்கு பிறகு சாமுவேல் தலகுலாவா நடந்து காட்டுறது? இனி என்ன செய்யறது? இவ்வளவு விளங்கப்படுத்தி சொல்லியாச்சு. இப்படி பிரச்சனை வரும், அப்படி பிரச்சனை வரும், எல்லாம் சொல்லியாச்சு.
ஆனா கேட்க மாட்டான்டா. என்னையா செய்யறது, என்ன செய்யறது, நீங்க சொல்லுங்க, ஏதாவது செய்யலாமா? ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ ஆண்டவர் சொன்னார், ஏற்படுத்து, ராஜாவை ஏற்படுத்தி. நீ என்ன செய்த? நல்லா கவனி. இதெல்லாம் பின்னுக்கு சாமுவேல் சவுல் செஞ்சான். அந்த ஜனங்களை போட்டு கொடுமைப்படுத்தினான், ஆசாரியர்களை கொலை செஞ்சான், அடிமைப்படுத்தினான். பின்னுக்கு இதெல்லாம் வாசிச்சு அவங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இதெல்லாம் அந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்னார், ஐயா வேணாம், நான் உன்னை ஆள்றேன், எவ்வளவு சந்தோஷமா நீ இருக்கிற. ஜனங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க நல்லா கவனிங்க, ஜனங்கள்ட்ட இருக்கிற ஒரு குணம் என்னண்டா, எப்போதும் ஒரு குழப்பத்துக்குள்ளேயே இருக்கணும். சமாதானத்தோடு இருக்கிறது ஒரு விருப்பம் இல்லை, ஒரு டென்ஷன் இருந்து கொண்டே இருக்கும். ஊர்ல சொல்லுவாங்க பாருங்க, எப்படா கேபி, நம்ம நாட்டில் சொல்லுவாங்க, கேபி போட்டா, ஊரடங்கு சட்டம் போட்டா ஜனங்களுக்கு எல்லாம் சந்தோஷம். ஏண்டா வீட்டுல எல்லாம் சமைச்சு சாப்பிட்டு எல்லாம் 5-6 குடும்பம் ஒன்றா சேர்ந்து இருக்கலாம். வீட்டுல வந்து வெட்டினா என்ன செய்யற, அதை பத்தி யோசனை இல்லை. ஊரடங்கு சட்டம் போட்டாண்டா உடனே ஒரு டிவி ஒன்றை வாடகை எடுத்து உடனே என்ன செய்யறது, 3-4 படம் தொடர்ந்து ஓடிக்கொண்டு. ஊரடங்கு சட்டம் அங்க ரோட்ல அறிவிச்சுட்டு போனாலே உடனே எங்க டிவி இருக்கு, டெக் இருக்கு, இதை தான் சொல்றது. இந்த நாளைய போல அந்த நாளில் ஒவ்வொரு வீட்டிலும் டிவியில் வாடகைக்கு எடுக்கணும். உடனே அதை புக் பண்ணி 5-6 குடும்பங்கள் சேர்ந்து கடன் என்றாலும் பரவாயில்ல எடுத்து ஒரு 15-20 கொப்பியையும் கொண்டு, அப்பா ஊரடங்கு சட்டம் போட்டதால தொடர்ந்து படம் ஓடிக்கொண்டிருக்கு. ஏண்டா ஒரு குழப்பம், விருப்பம், ஒரு டென்ஷனோடையே தான் வாழ்க்கையை என்ன செய்யணும், சமாதானமா இருக்க சொன்னா அதுக்கு விரும்புவது இல்லை. நல்லா கவனிங்க. இப்படி சொன்ன போது கர்த்தர் என்ன செய்தார், இனி பேசி பிரயோசனம் இல்லைன்றுதான் அவர் சவுலை என்ன செய்தார், ராஜாவாக மாற்றினார். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 15-யும் 16-யும் வாசிங்க சீக்கிரமா. சவுல் வர ஒரு நாளுக்கு முன்னே கர்த்தர் சாமுவேலின் காது கேட்க, நாளை இந்நேரத்துக்கு பென்யமீன் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன், அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவா. நல்லா கவனிங்க. கழுத காணாம போயிட்டு. யார்கிட்ட கழுத? சவுல் அப்பாட கழுத காணாம போயிட்டு. கழுத காணாம போனது தற்செயலாய் நடந்த ஒரு செயல் அல்ல. தேவன் தான் அந்த கழுதையை காணாம போக வச்சிருக்கிறார். நான் சொல்றது நல்லா கவனிங்க. இலங்கையிலும் திடீரென்று ஒரு பிரச்சனை வந்தா நீங்க நினைக்க கூடாது, அந்த பிரச்சனையை தேவனே தான் அனுபவிச்சார். அதன் நிமித்தம் சிதறடிக்கப்பட்டார்கள் ஜனங்கள், உண்மையான தேவனை தேடினார். அல்லேலூயா. அதனால இலங்கையில திரண்டு பிரச்சனை வந்துச்சு, நாமளும் இங்கங்க ஓடி வந்தோம். இந்த இலங்கையில இருந்தா நமக்கெல்லாம் யார் சத்தியம் சொல்லுவாங்களோ தெரியல. ஆனா நல்லா கவனிங்க, பிரச்சனையும் வந்துச்சு, இன்றைக்கு நிறைய ஜனங்கள் ரட்சிக்கவும் பட்டது. ஒரு குடும்பத்தில் ஒருவர் தானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். அந்த அளவுக்கு நிலைமை இப்பொழுது மாறினது. ஆகவே கழுத திரண்டு காணாம போனதுனால நல்லா கவனிங்க, சவுல் என்ன செய்தார், கழுதையை தேடிக்கொண்டு வேலைக்காரனோடு கூட வந்தார். கர்த்தர் சொல்றார், நாளைக்கு இந்த நேரத்தில் ஒருத்தன் வருவான், கழுதையை தேடிக்கிட்டு ஒருத்தன் வருவான். ஏன்னா தேவன் எல்லாவற்றையும் அறிந்தவர். அல்லேலூயா. அவன் சொல்ற, கழுதையை தேடிட்டு ஒருத்தன் வருவான், அவன் என்ற ஜனங்களுக்கு என்ன செய், நீ ராஜாவாக அபிஷேகம் பண்ணுன்னு சொன்ன போது அவனும் வந்தான். வேலைக்காரன் சொன்னா, கழுதையை காணல, இங்க ஞான சிற்றுக்காரர் ஒருத்தர் இருக்கார் தீர்க்கதரிசி, அவர்கிட்ட போய் கேட்கலாம்னா, இதெல்லாம் தேவன் ஏற்கனவே திட்டம் போட்டு வச்சதுனால வந்தபோது சாமுவேல் அவரை என்ன செய்தாரு, பிடித்தாரு. அவரை கூட்டி கொண்டு போய் இஸ்ரவேல் மேல ராஜாவை அபிஷேகம் பண்ணி அவருக்கு சில காரியங்களையும் சொன்னார். நல்லா கவனிங்கள். சவுலுடைய ஆரம்பம் நல்லா தான் இருந்துச்சு. நல்லா கவனிங்க. இஸ்ரவேலிலேயே மிகவும் ஒரு சிறிய கோத்திரம் பெஞ்சமின் கோத்திரம். இந்த கோத்திரத்தில் இருந்துதான் தேவன் அந்த ராஜாவை எழுப்பினார். யூதா எவ்வளவு ஒரு பெரிய கோத்திரம், அதிலிருந்து தேவன் எழுப்பி இருக்கலாம் முதலாவது ராஜாவை. ஆனா நல்லா கவனிங்க, வேற எந்த கோத்திரத்தையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளாமல் இந்த சிறிய ஒரு கோத்திரமாகிய பெஞ்சமின் கோத்திரத்தை தான் தெரிந்து கொண்டார். நல்லா கவனிங்க. புதிய ஏற்பாட்டிலும் தேவன் பெஞ்சமின் கோத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டார். யாரு? சவுல். நல்லா கவனிங்க. புதிய ஏற்பாட்டில் யாரை தெரிஞ்சு கொண்டார்? சவுல். புறஜாதிகளுக்கு பிரதான அப்போஸ்தலனாய். நல்லா கவனிங்க. அந்த சவுல் உண்மை இல்லாம போனான், இந்த சவுல் உண்மையா இருந்தார். நல்லா கவனிங்க. சின்ன கோத்திரம், அதுல இருந்து தான் இந்த சவுலையும் தேவன் என்ன செய்யாரு, தெரிந்தெடுத்தார். பவுல் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் அவருடைய பேர் சவுல். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அங்கேயும் ஒரு சவுல், இங்கேயும் ஒரு சவுல். அந்த சவுல் உண்மை இல்லை, இந்த சவுல் உண்மையா இருந்தார். அல்லேலூயா. நான் சொல்றது நல்லா கவனிங்க. இப்ப கர்த்தர் தெரிஞ்சு எடுக்கக்குள்ள ஆரம்பத்தில் அவருடைய வாழ்க்கை நல்லா தான் இருந்துச்சு. 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 6ல இருந்து வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். அவர்களோடு கூட தீர்க்கதரிசனம் சொல்லி, நீ அவர்களோடு கூட தீர்க்கதரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். வேறு மனுஷனாவாயா? இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் போது, இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் போது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய். தேவன் உன்னோடு இருக்கிறார். தேவன் உன்னோடு இருக்கார். நல்லா கவனிங்க.
கர்த்தர் சொன்னார், கர்த்தர் சாமுவேல் சொல்லுகிறார், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், தேவன் உனக்கு ஒரு வேறு இருதயத்தை தரப்போறார், இன்னொரு வேற மனுஷனாய் மாற்ற போறார். இரண்டால் கர்த்தருடைய ஆவி இறங்கும் போது ஒரு மனுஷன், நல்லா கவனிங்க, வேறு மனுஷனாய் மாறுகிறார். நான் சொல்றது நல்லா கவனிங்க. இன்றைக்கு உலகத்து ஜனமாய் இருந்த நம்மை தேவன் பிரித்தெடுத்து எப்படி தேவ சாயலை உடைய மனுஷனாய் மாற்றுவது? நான் சொல்றது நல்லா கவனிங்க. எப்படி மாற்றுவது? நீங்க நினைக்கலாம், ஐயோ உலகத்தில் இருக்கவங்களும் நான் இப்படி இருந்தனே, இப்ப என்ன கொண்டு கர்த்தர் எப்படி அவருடைய சாயலா மாற்ற போறார்? நல்லா கவனிங்க. அதுக்காகத்தான் தேவாவியை தந்தது. தேவ ஆவி உடைய ஒரு மனுஷன் தான் வேறு மனுஷனாய் மாற முடியும். கர்த்தருடைய ஆவி உனக்குள்ள இருந்தா தான் உன்னை வேற மனுஷனாய் என்ன செய்வார்? மாற்றுவார். அவருடைய சாயலுக்கு மாற்றுவார். புதிய இருதயத்தை உனக்கு தருவார். இதே மாதிரியே அவருடைய வாழ்க்கையிலே அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைக்கு நடந்தன. அல்லேலூயா. அவருக்குள்ளே அவர் நல்லா கவனிங்கள், அவர் வேற மனுஷனானார். அவர் தீர்க்க தரிசனம் சொன்னார். எல்லாரும் சொன்னாங்க, சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு முற்று முழுதுமாய் அவருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. நல்லா கவனிங்க. இன்றைக்கு தேவன் உலகத்துக்குள்ளிருந்து நம்மையும் மீட்டு தம்முடைய பரிசுத்த ஆவியை தந்தாரா இல்லையா? நல்லா கவனிங்க. தந்தாரா இல்லையா? தந்தாரா இல்லையா? தந்தாரா, தந்திருக்கிறார். அல்லேலூயா. இப்ப கர்த்தர் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்த உடனே நம்முடைய இருதயம் என்ன செஞ்சிருக்கு? மாற்றப்பட்டு, என்ன சில சிரிக்கிறீங்க? அல்லேலூயா. நசத்தை நல்லா கவனிங்க ஐயா. நம்முடைய இருதயம் என்ன செய்யணும்? இப்ப முதல் இருந்த இருதயமா உங்களுக்கு இருக்கு? இருதயம் சொன்னா நல்லா கவனிங்க. சவுல்ற இருதயத்தை அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு புதிய இருதயத்தை வச்சாரு. இருதயத்தில் அங்க ஒன்றும் இல்லை. இருதயம் என்ற வார்த்தை ஏன் அங்கே பயன்படுத்தப்படுகிறது என்றால் சிந்தனைகள், எண்ணங்கள். நல்லா கவனிங்க. விஞ்ஞானி சொல்றான் மூளையில இருந்தா எல்லாத்தையும் சிந்திக்கலாம். ஆனா பைபிள் சொல்லுது இருதயத்தில் இருந்துதான் நினைவுகள் வருகிறது. அப்ப புதிய இருதயத்தை கொடுத்தாருன்னா அவனுடைய சிந்தனைகள், அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் முற்று முழுதுமா என்ன செய்யப்பட்டது? நல்லா கவனிங்க. தேவன் நம்மளையும் கல்வியை தேடி வந்த நம்மை தேவன் ரட்சித்து பரிசுத்த ஆவியை தந்தது நிமித்தம் நமக்குள் இருதயங்கள் எப்படி மாறின? புதிதாக மாறின. அல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் இன்னும் இருக்கின்றன. அப்படியா பைபிள் சொல்லுது? தேவையான நேரத்தில் பயன்படுத்தலாம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எல்லாம் என்ன செஞ்சது? புதிதாயின. நல்லா கவனிங்க. ஆண்டவர் புதிய பேச்சை, புதிய இருதயத்தை, புதிய சிந்தனையை, நல்ல அதனாலதான் அவருக்கு ஒரு பெயர் சகலத்தையும் புதிதாக்குகிறவர். சகலத்தை என்ன செய்கிறவர்? புதிதாக்குறவர். அவர் புதுசாக தேவன் என்ன செஞ்சிட்டார்? மாற்றிட்டார். இப்ப நமக்குள்ள தந்தத்தினால நாம என்ன செஞ்சிட்டோம்? மாறிட்டோம். நம்முடைய சிந்தனைகள் மாறின, நம்முடைய எண்ணங்கள் மாறின, நம்முடைய பேச்சுக்கள் மாறின, எல்லாமே என்ன செஞ்சிட்டு? மாறிட்டு. மாறணும். என்ன செய்யணும்? மாறணும். அல்லேலூயா. ஏன்னா அப்படி இல்லைன்னா பரிசுத்த ஆவியை தந்தேன்னு சொன்னது பொய்யா. ஆகவே தேவாவியை தந்திருக்கிறார், மாற்றத்தான் தந்திருக்கிறார். நல்லா கவனி. இவனும் மாறினா மற்ற ஜனங்கள்ல இருந்து வேறு மனுஷனாய் மாறினார். அதுக்கு பிறகு சவுல் மற்ற மனிதர்களோடு கூட ஒரு மனிதனாய் நாம் என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. வேறு மனிதன். அல்லேலூயா. இப்ப நான் யாரு? நாம எல்லாம் யாரு? வேறு மனிதன். பழைய சவுல் அந்த பேர் நமக்கு இருக்கலாம், ஆனா நான் யாரு? வேறு மனிதன். என்ன பார்க்கிறோம் எல்லாருமே ஒரு வித்தியாசத்தை பார்க்கறான். என்ன பார்க்கிற எல்லாருமே என்ன செய்யறான்? வித்தியாசத்தை பார்க்கறான். காரணம் என்னண்டா? எனக்கு வேறு இருதயம். அல்லேலூயா. முற்று முழுதுமாய் மாற்றப்பட்டது. இப்படித்தான் அவர் வந்தார். 20ஆம் வசனத்தை வாசி பாருங்க. 10ஆம் அதிகாரம் 20வது வசனம். சாமுவேல் இஸ்ரவேலின் கோத்திரங்களை எல்லாம் சேர பண்ண பின்பு பென்யமீன் கோத்திரத்து மேல் சீட்டு விழுந்தது. இப்ப அவங்க சொல்றாங்க ராஜா யாரு, ராஜா யாருன்னு. இப்ப ராஜாவை ஏற்படுத்த போறோம்னு சொல்லிட்டு மறைமுகமா அவர் ஒரு காரியத்தை செஞ்சார். இப்ப எல்லா ஜனங்களுக்கு முன்னால அந்த காரியத்தை அவர் அறிக்கை செய்யறதுக்காக இந்த காரியங்களை செய்கிறார். செய்யும் போது பென்யமீன் கோத்திரத்து மேல சீட்டு விழுந்தது. அவன் பென்யமீன் கோத்திரத்தை அதனுடைய குடும்பங்களின்படியே சேர பண்ணின பின்பு மாத்திரிய குடும்பத்தின் மேலும் அதிலே கீசின் குமாரனாகிய சவுலின் மேலும் சீட்டு விழுந்தது. சீட்டு விழுந்தது. அவனை தேடின போது அவனை தேடின போது அவன் அகப்படவில்லை.
இப்ப சவுலை தேடுறாங்க. சவுல் என்ன செய்யல? அந்த மனுஷனுக்கு பதவி ஆசையே கிடையாது. சொல்றது நல்லா கவனிங்க. பதவி ஆசை கிடையாது. அவருக்கு அவரை ராஜாவாக ஏற்படுத்துறதுக்கு அவரை தேடுறாங்க. அவர் போய் என்ன செய்யறாரு? ஒளிச்சு கொண்டு உடனே கர்த்தர்ட்ட விசாரிக்கிறாங்க. அவன் இனி இங்கே வருவானா? ஜனங்கள் கேட்குது, அவன் இங்கே வருவானா? வந்தா தான் எங்களுக்கு அடிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கும் என்று அவர்கள் திரும்ப கர்த்தரிடத்துல விசாரித்த போது, இதோ அவன் தளவாடங்கள் இருக்கிற இடத்துல ஒளித்து பயந்து போய் ஒளிச்சிட்டு இருக்கான். யாரு? அவர் உடனே சாமுவேல் ஏற்கனவே சொல்லிட்டாரு, இஸ்ரவேலுடைய நன்மையெல்லாம் உண்ட குடும்பத்தை தான் தேடுது, நீதான் அந்த அரசன் சொல்லியாச்சு. அப்படி இருந்தும் மற்ற ஜனங்களுக்கு முன்னால அந்த அறிக்கையை செய்யறதுக்காக இந்த காரியத்தை அவர் செய்யறார். அப்பொழுது அவன் போய் ஒளிச்சிட்டு இருக்கான். ஓடி வந்து நான் தான் சொல்லல. என்னத்தான் அபிஷேகம் பண்ணியாச்சு, நான் தான் ராஜானலாம் சொல்லல. வெக்கம். நிலத்துல கோலம் போட்ட ஒரு மனுஷன் தானையா ஆரம்பத்தில் வெக்கமாகவும் பதவி ஆசை இல்லாதவராகவும், நல்லா கவனிங்க, பொறுமை உள்ளவராகவும் நிதானித்த ஒரு முடிவை எடுக்கக்கூடியவராகவும் தான் அவர் இருந்தார். நல்லா கவனிங்க. ரட்சிக்கப்பட்ட புதுதுல நம்ம எல்லாருமே எப்படி இருந்தோம்? கர்த்தருடைய ஆவி இறங்கின நேரம் அது. தேவ ஆவி நம்மளை உயிர்ப்பித்த நேரம் அது. அப்ப நமக்குள்ள இருந்த வைராக்கியம் இப்ப இருக்கா? அந்த நேரத்தில் நம்ம ரட்சிக்கப்பட்ட அந்த புதுசுல எப்படி இருந்தோம்? இப்படித்தான் நம்மளும் இருந்தோம். நம்மெல்லாம் அமைதியா இருந்தோம். நம்மெல்லாம் கீழ்படுகிறவங்களா என்ன செஞ்சோம்? இருந்தோம். பதவி ஆசை இல்லாதவங்களா, நம்மளை தேடினாலும் போய் ஒளிறவங்களா, அப்படித்தான் நாம் என்ன செஞ்சோம்? இருந்தோம். தாழ்மையோடு நிதானிச்சு முடிவெடுக்கிறவங்களா தான் நாமளும் இருந்தோம். நல்லா கவனிங்க. அப்பொழுது அவர்கள் ஓடி அங்கே இருந்து அவனை என்ன செஞ்சாங்களாம்? அழைத்து கொண்டு வந்தார்கள். அவர் சகல ஜனங்களோட நடுவுல வந்து நின்ற போது உடனே அவன் பெரிய வளர்ந்தாள். சவுல் பெரிய ஆள் அல்ல, வளரான ஒரு ஆம்பளை, பெரிய ஆள். உடனே ஆண்டவர் சொல்ல பாருங்க, கர்த்தர் தெரிந்து கொண்டவன பாருங்க, இஸ்ரவேலுக்குள்ள ஒரு ஆள் கூட அவனை மாதிரி இல்லைன்னு சொன்ன போது சவுல் சிரிச்சு கொண்டு. சில பேர் சொன்னாங்க, இவனா நம்மளை ரட்சிக்க போறான், அப்படியெல்லாம் சொன்ன போது நல்லா கொஞ்சம் 27ஆம் வசனத்தை பாருங்க. ஆனாலும் பேலியாளின் மக்கள் இவனா நம்மை ரட்சிக்க போகிறோம் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டு பண்ணாங்க. அவனோ காதுகளாத மாதிரி இருந்தான். யார் என்ன சொன்னாலும் என்ன செய்யறதில்ல, கேட்கறதில்ல. உடனே அவனை பார்த்துல சில பேர் ஏசுறாங்க. அவனை காது கேட்கவே அவனுக்கு ஏசுறாங்க. இவன் முகம் ஏழவை, இவரை நம்மளை ரசிக்க வர அப்படின்னு சில பேர் ஏதாவது ஒன்று கைக்கத்து கொண்டு இருக்குமே. உடனே டக்குனு அந்த நேரத்தில் அப்படி காய்ச்ச போது உடனே டக்குனு அவன் காது அவன் பாருங்க எவ்வளவு கோபம் வந்துருக்கும். ராஜாவாக அபிஷேகம் பண்ணியாச்சு, கர்த்தரை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அந்த நேரத்தில் காது கேட்க எப்படி சொன்னா அவர் ராஜா, அவர் எந்த முடிவும் எடுக்கலாம். ஏற்கனவே அடிப்பானெல்லாம் சொல்லியிருக்கு. அப்படி இருந்தும் கூட சிலது என்ன செய்யுது, கதைக்குது, கதைச்சிட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்து கொண்டு நிற்குது. ஆனால் அவனோ கோபம் வரவும் இல்லை, ராஜாவுக்கு ஒன்றுதுமே இல்லை. அதே மாதிரி இவர் போயிட்டு என்ன செஞ்சாரு, போயிட்டு ஒரு யுத்தத்தில் வென்றுட்டார். அவருடைய முதலாவது யுத்தம் வென்றுட்டார். வென்று திரும்பி வரும்போது அங்க இருந்த மற்றதுகள் சில சொல்லுது, பாத்தியா சவுலா நம்மளை ரட்சிக்க போறான்னு கேட்டானே, எல்லாரையும் கொண்டு வா, இப்ப வெட்டுவோம், எல்லாரையும் கொண்டு வா, இப்ப வெட்டுவோம். அதுக்கு சவுல் என்ன சொன்னான்டா, இப்படி யாரையும் கொல்லக்கூடாது, இப்ப யாரையுமே கொல்லக்கூடாது. கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை கட்டளிட்ட நாள் இது. சும்மா எல்லாம் நீங்க போய் பழையதெல்லாம் கிண்டாதப்பா, பழதெல்லாம் கிண்டாது. இப்ப அவனை கூப்பிட்டு நான் வெட்டணும். அதுக்காக என்ன தேவன் ரட்சித்தாரு? இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் ரட்சிப்பை கொடுத்திருக்காரு. எவ்வளவு சந்தோஷம். சும்மா அந்த பழைய கதையெல்லாம் முடிங்க. இப்படி எல்லாம் கதைக்கிறவராத்தான் அவர் இருந்தார். நீங்க இதெல்லாம் நீங்க வீட்டை போய் வாட்சி பாருங்க ஐயா. நல்லா கவனிங்க. இப்படித்தான் அவர் நல்ல அரசனா தான் இருந்தார். அப்படிப்பட்ட இந்த நல்ல அரசனுக்கு ஏன் நிலைமை தலைகீழாய் மாறி போனது? இதைத்தான் கொஞ்சம் அழுத்தம் திருத்தமாக உங்கள் மத்தியில் நான் பேசும்படி வாஞ்சிக்கிறேன். அல்லேலூயா. வேகமாக நான் சொல்ல பிரியப்படுகிறேன், நேரம் போகிறபடினாலே. அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷன், அவருடைய ஆரம்பம் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா கடைசியில போய் ஏன் இவர் இப்படி மாறினார், கடைசியில சவுலா அப்படி என்ற அளவுக்கு இன்றைக்கு நம்ம வெறுக்கிற அளவுக்கு இவருடைய நிலைமை மாறி போனது என்ன? நல்லா கவனிங்க. முதலாவது சீக்கிரமா நான் சொல்ல போறேன். 7 காரியங்களை வேகமா நான் வாசிக்க விரும்புகிறேன். நல்லா கவனிங்க. சீக்கிரமா வாசிங்கன்னா எல்லாத்தையும் சொல்லலாம், அப்படி இல்லைன்னா ஒரு 3 நாளை தான் சொல்லலாம். பிரசங்கி நல்லா கவனிங்க. அதுக்கு முன்னால 1 சாமுவேல் 13:5 வாசிங்க சீக்கிரமா. பெலிஸ்தர் இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணும்படி 30,000 இரதங்களோடும் 6,000 குதிரை வீரரோடும் கடற்கரை மலைநத்தின ஜனங்களோடும் கூடிக்கொண்டு வந்து
பெத்தாவேலுக்கு கிழக்கான மிக்மாசிலே பாளையம் இறங்கினார்கள். அப்பொழுது இஸ்ரவேலர் தங்களுக்கு உண்டான இக்கட்டை கண்டபோது ஜனங்கள் தங்களுக்கு உண்டான நெருக்கத்திலே கெபிகளிலும் முக்காடுகளிலும் கண்மலைகளிலும் துருக்கங்களிலும் குகைகளிலும் ஒளித்துக் கொண்டார்கள். எல்லா இஸ்ரவேல் மக்களும் ஓடி ஒளிக்குது பயத்துல. எபிரேயர் சிலர் யோர்தானையும் கடந்து சில பேர் வேற நாட்டுக்கே ஓடுறான். நல்லா கவனிங்க, சவுல் தனிச்சு நிக்கிறாரு. இப்ப சில பேர் என்ன செய்யறான், வேற நாடுகளுக்கு ஓடுறான், சில பேர் காடுகளுக்கு ஓடுறான், சில பேர் குகைக்குள்ளவே ஒளிஞ்சிட்டான். இப்ப சவுலோட கொஞ்சம் பேர் மாத்திரம் தான் இருக்காங்க. சவுல் பயந்து போய் என்ன செய்யறாரு, நிக்கிறார். நான் சொல்ல நல்லா கவனிங்க. இப்ப அவருக்கு நியூஸ் வருது, சில பேர் தான் மற்ற நாட்டுக்கு அகதியா ஓடுறானாம். நியூஸ் வருது. இப்படி எல்லாம் அவருக்கு நியூஸ் வந்து எல்லாரும் போறாங்க, நான் மட்டும் தனிச்சு நிக்கிறேன். இவன் பேர் 30,000 இருதத்தோட வந்திருக்கிறான், எல்லாரும் நிரம்பிட்டான், எல்லாம் சுத்தி வளைச்சிட்டான். அவற்றை காதுக்கு நியூஸ் வந்து கொண்டே இருக்குது. நல்லா கவனிங்க, தேவன் சில நேரத்தில் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறது ஏன் தெரியுமா? நல்லா கவனிங்க, யார் போனாலும் இவன் என்ன நம்புறானான்னு பார்க்க. ஐயா, ஜனங்கள் சிதறி ஓடட்டும், சில பேர் கண்மலையில போய் ஒளியட்டும், சில பேர் மற்ற நாட்டுக்கு ஓடட்டும், கர்த்தர் கூட இருப்பார்ல. தேவன் இவரோடு கூட இருப்பார். இவர் அபிஷேகம் பண்ணது யாரு? கர்த்தர். அப்ப அழைச்ச தேவன் உண்மை உள்ளவரா இல்லையா? அவனோட வந்திருக்கிற அவ்வளவு ராணுவத்தை பார்க்கிலும் கர்த்தர் பெரியவரா இல்லையா? அவர் ராணுவங்களின் தேவன் இல்லையா? எலிசா ஒரு முறை சொல்லலையா, அவனோடு இருக்கிறத பார்க்க நம்மோடு இருக்கிற அநேகர் உண்டு. அன்றைக்கு எத்தனை தேவதூதர்களை தேவன் அவரோடு கூட கட்டளையிட்டிருப்பார். ஒரே ஒரு தூதன் எழும்பி 1,85,000 பேர் வெட்டலையா எசேக்கியாட நாட்கள்ல? நல்லா கவனிங்க. அப்ப இவர் பார்த்தார். நல்லா கவனிங்க. இப்ப எல்லாரும் ஓடுறான்னு சொன்ன போது இவர் மட்டும் நிக்கிறார். இப்ப சாமுவேல் சொன்னால், நான் வந்து உனக்கு சொல்ல மட்டும் என்ன செய், எனக்காக காத்திரு, நீ பலி செலுத்தக்கூடாது, நீ என்ன செய், காத்திரு, நான் வந்து உனக்கு சொல்லுவேன், அது மட்டும் நீ காத்திரு. இவர் காத்து இருந்தார். வசிங்க. காத்து நாட்டிற்கும் கீலியா தேசத்துக்கும் போனார்கள். சவுலோ இன்னும் கில்காலில் இருந்தான். சகல ஜனங்களும் பயந்து கொண்டு அவனுக்கு பின் சென்றார்கள். அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். 7 நாள், 7 என்பது நிறைவு. நல்லா கவனிங்க. ஆகவே இவருடைய ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்த இவர்கள் ஒரு நிறைவை தேவன் காண விரும்பினார். ஆகவே 7 நாள் காத்து என்று சொன்னார். இவர் காத்து இருந்தார். 5 நாள் 6 நாள் 7 நாளும் காத்துதான் இருந்தார். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். அப்பொழுது சவுல் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி. பலி செலுத்துவது இவருடைய வேலை அல்ல, அது ஆசாரியன் செய்ய வேண்டிய வேலை. இப்ப இவர் என்ன சொன்னார், எல்லாத்தையும் என்னட்ட கொண்டு வா, நான் என்ன செய்ய போறேன், பலி செலுத்த போறேன். செலுத்த மட்டும் வரல, ஆனா செலுத்தி தீர்த்த போது சாமுவேல் வந்துட்டார். செலுத்தி 7 நாள் என்று சொன்னா கடைசி நிமிஷம் நேரம் வரைக்கும் பார்க்கணும். 7 நாள் என்றது அரை நாள் முடிஞ்சோடன முடியாது. அரை மணித்தியாலம் இருந்தாலும் 7 நாளுக்கு இன்னும் டைம் இருக்குது. ஆண்டவர் பார்ப்பார், கடைசி நிமிஷம் வரைக்கும் இருக்கிறான் ஆண்டு என்ன செய்வாரு, பார்ப்பார். 7 நாள் மட்டும் காத்திருந்தாரு. அங்க ஜனம் சிதறி போன எழுந்து பலியை செலுத்தினா. நல்லா கவனிங்க, அவரே சொல்றார், நான் துணிந்து பலியை செலுத்தினேன். அவர் என்ன சொன்னாரு, துணிந்து. நல்லா கவனிங்க, சவுலுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்ன தெரியுமா? முதலாவது அவருடைய துணிகரம். நன்றா கவனிங்க. ஜனங்கள் சிதறி போனா போகட்டும், அதுக்கு கர்த்தர் பொறுப்பு. அல்லேலூயா. தேவன் ஏற்ற வேளையில தேற்றதை செய்வார். கர்த்தர் மேலே நம்பிக்கை இல்லாம இவரை யார் துணிகரம் கொள்ள சொன்னது? நல்லா கவனிங்க. துணிந்து பலியை செலுத்தினார். வேதம் சொல்லுது, மண்டைக்கே கர்த்தர் சொல்றார், உண்ட ராஜ்யபாரம் நிலைக்காது. உண்ட ராஜ்யபாரம் என்ன செய்யாது? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒரு நாளும் துணிகரமாய் செயற்படக்கூடாது. ஹல்லேலூயா. தேவ வசனம் என்ன சொல்லுதோ அதை மீறி நாம் நடப்பதே துணிகரமாக. ஹல்லேலூயா. 60ல போ அப்படின்னா நான் 70ல தான் போவேன். கார்லன்னா கேமரா அடிக்கும். நாம கேமராவை குற்றம் சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. காரணம் என்ன? கண்டிப்பா அடிக்கும். அதுக்கு தான் அதுல போட்டிருக்கு, நீ 50ல தான் போகணும். நான் 70ல போவேன் போயிட்டு அடிச்சிட்டா கேமராவை குற்றம் சொல்லலாம்.
அதுபோல தேவன் சொல்லி இருந்தார், மீறினா ஆசீர்வாதம் என்ன செய்யும்? போகும். நாம தேவ வார்த்தையை குற்றம் சொல்ல முடியாது. இவர் மீறக்கூடாது. அப்ப அதனால இவர் மீறினார், துணிகரமா என்ன செய்தார்? அதனாலதான் நல்லா கவனிங்க, தாவீது அழகான ஒரு ஜெபம் ஒன்றை ஜெபித்தார். என்ன ஜெபம்? 19ஆம் சங்கீதத்தில் என்ன ஜெபம் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க சிஸ்டர். துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலகி காத்துக்கொள்ளும். அழகான ஒரு நல்ல ஜெபம். துணிகரமான பாவத்துக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள விடாதையும் ஆண்டவரே. ஏண்டா நான் துணிகரமா செயற்பட்டால் என் வாழ்க்கையில் இருக்கிற முழு ஆசீர்வாதத்தையும் அநியாயமா இழந்து போவேன். ஹல்லேலூயா. நன்றாக கவனியுங்கள். பிரசங்கி சொல்லுகிறார் 5ஆம் அதிகாரம். அதுக்கு முன்னால நல்லா கவனிங்க, அதுக்கு முன்னால என்னாகமம் 15 30 31 வாசிங்க சீக்கிரமா. அன்றியும் தேசத்திலே பிறந்தவர்களாகிலும் அந்நியர்களாகிலும் எவனாவது துணிகரமா யாதொன்றை செய்தால் அவன் கர்த்தரை நிந்திக்கிறான். நல்லா கவனிங்க, துணிகரமா செய்தா அப்படிப்பட்ட ஆத்துமா என்ன செய்து? கர்த்தரை நிந்திக்குது. இந்த கர்த்தரை நக்கல் அடிக்கிற மாதிரி. அல்லேலூயா. அந்த ஆத்துமா தன் ஜனத்தில் இராதபடி அறுப்புண்டு போகும். நல்லா கவனிங்க. அதனாலதான் தன் அக்கிரமத்தில் துணிந்து நடக்கிற மயிருள்ள உச்சந்தலைய இவ்வளவு பயங்கரமா இருக்கு. தேங்காயாது தன் அக்கிரமத்தில் துணிந்து நடக்கிற மயிருள்ள உச்சந்தலைய கர்த்தர் என்ன செய்வாராம்? பயங்கரம், பயங்கரம். அதனாலதான் அவர் சொல்றார், துணிகரமான பாவங்களுக்கு விலக்கி காத்து. இப்ப வாசிங்க பிரசங்கி 5:2 வாசிங்க. 1:2 வாசிங்க. நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள்ளனா நீ உள்ள போகல வடிவா நடந்து போ. அப்படியா? அதான் அர்த்தம் இல்ல. இல்ல, உன் நடையை காத்துக்கொள்ளனா நீ போறதனுடைய நோக்கம் சரியா இருக்கட்டும், நீ நடந்து கொள்ற முறைமைகள் ஒவ்வொன்றும் சரியா இருக்கட்டும். அதான் அர்த்தம். நீ தேவாலயத்துக்கு போகல ஸ்டைலா நடந்து போ, அப்படி இல்லை. அல்லேலூயா. அவர் என்ன சொல்றார் பாருங்க, வாசிங்க கீழே. மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நல்லது. நல்லா கவனிங்க. மூடர் பலியிடுறதுன்னு சொன்னா நல்லா கவனிங்க. என்ன பலின்னா கர்த்தருக்கு நான் இதை செய்வேன் அதை செய்வேன் சொல்ற காரியத்தை தான் அவர் சொல்றார். அதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். ஏனென்றால் தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். தேவ சமூகத்தில் நீ துணிகரமா உன் வாயினால் பேசாமல். நல்லா கவனிங்க, உன் வாயால பேசாத. ஏனென்றால் நல்லா கவனிங்க, எந்த காரியத்துல நமக்கு துணிவில்லாவிட்டாலும் இந்த காரியத்துல நமக்கு ஒரு துணிகரம் வந்தே ஆகும். நல்லா கவனிங்க. வேற எந்த காரியத்துல நமக்கு துணி, இந்த காரியத்துல மட்டும். ஏனடா பைபிள் சொல்லுது, நாக்கை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. இது சரியான கஷ்டம். என்னதான் காவல் வைத்தாலும் சரி, நாக்கு என்ன செய்யும்? கச்சேதான் ஆகும். நாம் இப்படி பேசக்கூடாது, நாம் இப்படி பேசக்கூடாது, நாம் இப்படி பேசக்கூடாது, மனம் சொல்லிக்கிட்டே இருக்கும். நல்லா கவனிங்க. ஆனா மனுஷனும் அடக்கி, பைபிள் சொல்லுது நீங்க பாத்தீங்கன்னா, நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன், நல்லதை கூட பேசாமத்தான் இருந்தேன், ஆனா விடல. ஆனா என்ன செய்யல? விடல. எனக்குள்ள இருந்து என்னமோ வந்து வேதம் சொல்லு. நல்லா கவனிங்க, துணிகரம். வாயால நாம் என்ன செய்யக்கூடாது? இன்றைக்கு நல்லா கவனிங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நம்மளோட ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் கூட பயங்கரமா பேசு. நல்லா கவனிங்க. திடீர்னு ஒருவர் சொல்றாரு, அவருக்கு ரெட்டிப்பான நரகம். நான் யோசிச்சேன், இது என்ன உனக்கு தெரியும்? அப்படியெல்லாம் நம்ம சொல்லலாமா? அவனுக்கு ரெட்டிப்பான நரகமே உண்டுதான் இருக்கு. ரெட்டிப்பான யார் சொன்னது? கதைக்க கூடாது. நல்லா கவனிங்க. யாரையும் தீர்க்கிறதுக்கு நமக்கு எந்த அதிகாரமும் இல்லை. மிக பயங்கரம். எனக்கு பயமா கிடக்கு. அவருக்கு ரெட்டிப்பான நரகம் உனக்கு யார் சொன்னது? யாரையும் நரகம் யாருக்கு சொர்க்கம் யாருக்கும் தெரியாது. நம்ம போனா தான் உண்மை. எல்லாருக்கும் பிரசங்கிக்கிற நான் தானே ஆகாதவன் போதபடி எச்சரிக்கையா இருக்கிறேன் என்கின்றார் பவுல்.
அப்ப அப்படி நாம நம்மள கவனமா பார்த்துக்கலாமா? அதான் நான் ஏற்கனவே சொன்னது போல திரும்ப நான் சொன்னாலும் சில பேரை பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் அவனுக்கு சொர்க்கம் இவனுக்கு இதேதான் கதை. தினகரன் எங்க போயிருப்பார்? அல்லது அந்த இவர் யார் நம்முடைய இந்தியாவுடைய ஊழியம் செஞ்சாவே என்ன பேர்? தெரேசா, அன்னை தெரேசா எங்க போயிருப்பான்? இதேதான் கதை. ஐயா அவங்க எங்க போனா என்ன, நீ எங்க போற? அன்னை தெரேசா எங்க போனாலும் போகட்டுமே, சரி அவ நரகத்துக்கு தான் போயிருப்பான்றது நம்ம என்னட்டு கண்டமா? விடப்பா, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம ஆண்டவர்கிட்ட போவோம். அதுக்கு தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறார். நல்லா கவனிங்க, துணிகரமா நாம் ஒன்றையுமே நமக்கு தெரியல. இன்றைக்கு நல்லா கவனிச்சுக்கண்டா, நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம்? காசா பணமா, எமக்கு கொஞ்சம் டைம் போகணும், அதுக்கு நாம என்னத்தையாவது பேசுவோம். ஏனென்றால் செலவு நல்ல காசு பணம் இல்லாம ஒரு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி என்ன? இதுதான். ஏதாவது 2 பேர் கூடுவோம், ஏதாவது ஒரு தேமாவை எடுத்து காசா பணமா கதைப்போம். கதைச்சிட்டு முடிவுல நாம பார்ப்போம் 2 பேருக்கும் ஒரு பிரயோஜனம் இல்லை, ஆனா போயிடுவோம். கதைச்சு முடிவுல நம்ம பார்ப்போம், கதைச்சதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. பார்த்தோம் 4 மணி நேரம் போயிருக்கு, அவ்வளவுதான் போயிருக்கு. அதனால நீங்க அங்கால போக, நான் இங்கால போறோம், போயிடுவோம். அருமையான தேவ பிள்ளைகளே, பேசாத. பைபிள் சொல்லுது, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகளை குறித்து நியாய தீர்ப்பு நாள்ல கணக்கு. நாம என்ன கதைச்சோம்னு நமக்கு தெரியாதையா, கதைக்கிறதெல்லாம் அவர் எழுதி வைக்கிறார். அல்லேலூயா. எல்லாத்தையும் தேவன் என்ன செய்கிறார்? பதிவு செய்கிறார். அப்ப தெரியாததை நாம் என்ன செய்யக்கூடாது? கதைக்க கூடாது. நான் சொல்றது நல்லா கவனிங்க. யூதா 1:9 வாசிங்க. பிரதான தூதனாகிய மிகாவேல். நல்லா யாரது? பிரதான தூதனாகிய மிகாவேல். மிகாவேல் எவ்வளவு பெரியவர்? பைபிள் சொல்லுது, நல்லா கவனிங்க. மிகாவேல் தூதன் தான் ஆண்டவருடைய யுத்தங்களை எல்லாம் செய்கிற மிகப்பெரிய தூதன். மிகாவேல் தூதன் வந்தாலே ஒழிய சாத்தானை ஜெயிக்கவே முடியாதுன்னு பைபிள் சொல்லுது. அப்படிப்பட்டவர் தான் மிகாவேல் தூதன். கபிரியேலை பிடிச்சு வச்சுட்டான். ஆனா மிகாவேல் தூதன் வந்தோன்னதான் என்ன செய்யறான்? விடுதலை. அதனால நீங்க பாத்தீங்கன்னா கத்தோலிக்காக்கள் எல்லா இடத்துலையும் சாத்தான கீழே போட்டு குத்துற மாதிரி ஒரு போட்டோ வச்சுப்பாங்க. ஏன்னா மிகாவேல் வந்து தூதரை மட்டும் பிசாசை மட்டும் குத்திட்டு போகட்டும், எங்களை ஒன்றும் செய்யக்கூடாது, நாங்க இப்படியே இருந்து இப்படியே போச்சிடறோம். அப்பப்போ பிசாசு வந்தா மட்டும் குத்துறதுக்கு மிகாவேல் தூதன் போகணும். நல்லா கவனிங்க. இப்ப பாருங்க, அப்படிப்பட்ட மிகாவேல் தூதன் என்ன செய்தாராம்? மோசேனுடைய சரீரத்துக்கு பிசாசுடனே தக்கித்து பேசின போது பிசாசு வந்துட்டு என்ன செய்யறான்? அப்ப மோசே மரிச்சது எங்க? மோசே மரிச்சது எங்க? என்ன கொடுமுடி? பிஸ்காவின் கொடுமுடி. அங்கதான் அவர் ஏறி போக சொன்னார். அங்கதான் அவர் மரிச்சார். அவரோட மரத்தை வேற யாரும் காணல. கர்த்தர் தான் அவரை சர்ரத்தை என்ன செஞ்சாரு? மோசே மரிச்சதும் பிசாசு சொல்லுது, இந்த சர்ரம் எனக்கு, இந்த சர்ரம் என்ன செய்யுது எனக்கு. ஏன்னா மண்ணை நீ நக்குவான்னு ஆண்டவர் சொன்னார் இல்லையா? அப்ப அதனால இந்த மண்ணான சரீரம் யாருக்கு? எனக்கு. தர்க்கிச்சு பேசுது. இப்ப மிகாவேல் தூதன் வந்து மோசேனுடைய சர்ரத்தை தான் எடுக்கிறதுக்காக என்ன செய்யறார்? பிசாசோட சண்டை பிடிக்கிறார், தர்க்கிச்சு பேசுகிறார். தர்க்கம் சொன்னா என்ன? வாசிங்க திரும்ப வசனத்தை. மோசேனுடைய சரீரத்துக்கு பிசாசுடனே தக்கித்து பேசின போது. நல்லா கவனிங்க. பிசாசோடு வந்து சம்பாஷணை பண்ணி கொண்டு வந்தார். அப்படியா இருக்கு? அப்படியா இருக்கு? தர்க்கிச்சு பேசுறா என்ன? தர்க்கம்ண்டா என்ன? பிரச்சனை, பெரிய பிரச்சனை. சொல்றது நல்லா கவனிங்க. அப்போ கூட பெரிய பிரச்சனை வந்துட்டு, அப்ப கூட தூசணமாய் சாத்தானை குற்றப்படுத்த துணியல்ல. ஏய் பிசாசு, சபிக்கப்பட்டவனே, இறங்கி போ, உன்னை காலின் கீழே போட்டு மிதிப்பேன். அவர் என்ன சொல்லி இருக்கலாம்? அவனை நான் அட்டியானா சிலண்டு போவா நீங்க. அவர் நிஜம் காய்ச்சிருக்கலாமா இல்லையா? பெரியால் மாதிரி என்னோட சண்டை அடிச்சு நான் வந்தவனா அன்றைக்கு ஓடனே இப்படிலாம் காய்ச்சி பாருங்க. அப்போ கூட மிகாவேல் தூதன் நிதானம் இழக்கல்ல. என்ன செய்யல? நிதானம் இழக்கல்ல. தூசணமாய் குற்றப்படுத்த பெரிய தர்க்கம். ஆனா நிதானத்தை இழந்து பேசல. காரணம் என்ன? பேசினா அப்புறம் அங்க போகணுமே. நல்லா கவனிங்க ஐயா. மிகாவேல் தூதனே அவ்வளவு கவனமாய் இருக்கும் போது, தேவனுடைய பிரதான தூதன் மிகாவேல் ஆண்டவர் வருகைக்கு முன்னால எக்காலம் ஊத போறவர்.
அவ்வளோ பெரிய மிகாவேல் தூதனை சாத்தான், அதுவும் வேறு யாரும் வேண்டாலும் பரவாயில்ல, யார? சாத்தான கண்டிப்பா ஏச வேண்டியவன். ஆனா அவனுடைய அவ்வளவு தூரம் நிதானம் இழக்காம மரியாதையாய் பேசினார் என்றால் நாம மற்ற மனிதரோடு எப்படி பேச வேண்டும்? சிந்தித்து பாருங்கள். அருமையானது. நாம என்ன நினைக்கிறோம்? நம்மகிட்ட கொண்டு விட்டு கூட சாத்தான சரீரத்தை குறித்து கொஞ்சம் தர்க்கிச்சு பேசுவோம். நம்மளாம் கண்டதெல்லாம் காய்ச்சிருப்போம். சாத்தான் குழம்பு இருக்கும். சாத்தான் சொல்லி அதை விட மிகாவேல் தூதனியை விடுங்க ஐயா, இவனை கூட்டிட்டு போங்க. அல்லேலூயா. அப்ப அதனால நீங்க நல்லா கவனிங்க. ஒரு நாளும் நாம் என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. ஏனண்டா இதால போச்சுன்னா பிடிக்கலாம். நாம முன்னுக்கு நெட்டை வச்சுட்டா கதைக்க முடியும்? போனா பிடிக்கிறதுக்கு போனாதான் சொல்லு, போனா போனது போனாதான். அப்ப அதனால நல்லா கவனிங்க. துணிகரம் தேவ ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையை விட்டு விலக்க செய்யும். குடும்பத்தில் சண்டை வந்துட்டா துணிகரமா என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. நான் அங்க போனா போறேன், நான் இங்க போறேன், பேசக்கூடாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. காரணம் என்ன? பேசுறேன்டா பேசலாம், ஆனா ஆசீர்வாதம் போச்சுன்னா பிறகு என்ன செய்ய முடியாது? போகக்கூடாது. தூக்கி எறிஞ்சிட்டு போவேன் சொல்லக்கூடாது. நல்லா கவனிங்க. துணிகரமா என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. பிள்ளைகளை கோபமா தான் துணிகரமா என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. நம்ம நிதானத்தை இழக்கவே கூடாது. சில நேரத்தில் நம்ம நிதானத்தை இழந்துட்டோம்னா இதுக்குள்ள இருந்து எதையாகிலும் ஒன்றை கொண்டாந்து பிடிச்சிக்கணும். ஒரு கடைசியில் ஒன்றுமே செய்ய முடியாது. 70 ஓடிட்டனே ஒரு புங்கும் போகுதே, பிரயோசனம் இல்லை, ஒன்றும் செய்ய முடியாது. ஆசீர்வாதம் போகும். மிக கவனம். அல்லேலூயா. வேதம் சொல்லுது 8ஆம் அதிகாரம் பிரசங்கி 11 வாசிங்க சீக்கிரமா. துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமா நடவாதபடியால் மனபுத்திரன் இருதயம் பொல்லாப்பு செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. உடனே ஒன்று நடக்கிறது இல்லையா, ஆனா பிறகு வரும். சவுலுக்கு உடனே ஒண்ணுமே நடக்கல. துணிகரமா செலுத்தினதுனால ஒன்றுமே நடக்கல. 40 வருஷம் இஸ்ரவேல் அரசாண்டாரு. ஆனால் ஒரு நாள் கில்போவா மாலையில வெட்டு விழுந்தார். ஹல்லேலூயா. லேட்டா வரும். அப்ப அதனால உடனே வரலையே அப்படின்றதுக்காக நாம் என்ன செய்யக்கூடாது? பேசிடக்கூடாது. மிகுந்த கவனமா இருக்கணும். அதனாலதான் யோபு சொல்றார் அழகாக. 15-16 வாசிங்க. 15ஆம் அதிகாரம் சீக்கிரமா வாசிப்போம். அநியாயத்தை தண்ணீரை போல குடிக்கிற மனுஷன். யோபை பார்த்து அவருடைய நண்பர்கள் எல்லாம் சொல்றாங்க, நீ அநியாயத்தை தண்ணீரை போல குடிக்கிற மனுஷனா? யோபுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. சும்மா இருந்த எனக்கு இவ்வளவு ஒரு பிரச்சனை. நான் வேணுமாண்டா செஞ்சேன், நான் இந்த பாவமே செய்யல. திருடன்னு பிசாசு என் மேல குற்றஞ்சாட்ட ஆண்டவர்கிட்ட விசுவாசத்தை சோதிக்கிறார். அதனாலதான் அவருக்கு பிரச்சனை வந்தது உண்மை நமக்கு தெரியுது. ஆனா வந்த நண்பர்கள்லாம் சொல்லிச்சு, நீ அநியாயத்தை தனியை போல குடிக்கிற மனுஷனா? யோபுக்கு இவ்வளவு உள்ளம் உடைஞ்சிருக்கு. யோபு என்ன சொன்னார் பாருங்க, அதை கேட்டு போட்டு யோபு சொன்னார் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. 16:3. காற்றை போன்ற வார்த்தைகளுக்கு முடிவிராதோ. காற்றை போன்ற வார்த்தைக்கு முடிவிராதோ. இப்படி நீ உத்தரவு சொல்ல உனக்கு துணிவு உண்டானது என்ன? இப்படி நீ போய் நான் அநியாயத்தை தண்ணீரை போல குடிக்கிற மனுஷன்னு சொல்லி என்ன பார்த்து சொல்றதுக்கு உனக்கு எப்படியா துணிவு வந்துச்சு? என்ன பார்த்தா அப்படியா தெரியுது? உங்களை போல நானும் பேசக்கூடும். நான் உங்களை மாதிரி நானும் கதைப்பேன் தான். நான் இருக்கிற நிலைமையில் நீங்கள் இருந்தால், நான் இருக்கிற நிலைமையில நீங்க இருந்தீங்கடா, நான் உங்களுக்கு விரோதமாக வார்த்தைகளை கோத்து உங்களுக்கு எதிரே என் தலையை துலுக்கவும் கூடும். ஆனாலும் நான் என் வாயினால் உங்களுக்கு திடன் சொல்லுவேன். ஆனா நான் அப்படி செய்ய மாட்டேன். உங்களை மாதிரி நீங்க இப்ப எந்த நிலைமையில நீங்க இருந்தீங்கன்னா, நான் வந்து நீங்க அநியாயம் போல தனியை போல குடிக்க மாட்டேன், நான் உங்களை பார்த்து சொல்ல மாட்டேன். நான் வந்து உங்களுக்கு ஒரு ஆறுதல் தான் என்ன செஞ்சிருப்பேன். வந்தீங்களா 3 நண்பர்கள் எலிப்பாசன் எல்லாம் பேரை வச்சுட்டு வந்த நீங்க ஒரு ஆறுதல் சொல்லுவீங்களா? என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டு போறீங்க, இதுக்கா நீ வந்த? ஆனா இந்த நிலைமையில நீ இருந்தீங்கன்னா நானும் உன்னை பார்த்து சொல்லுவேன். ஆனா நான் அப்படி கடைசி மட்டும் சொல்ல மாட்டேன். நான் உனக்கு திடந்தான் சொல்லியிருப்பேன். நீ ஏன் இப்படி எல்லாம் கதைக்கிற துணிகரமாண்டாவர் சொல்றாரு பாருங்க. அவ்வளவு பிரச்சனைக்குள்ள யோபு நிதானத்தை இழக்கவே இல்லை. அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க அருமையான நண்பர்களே. துணிகரமான பாவங்களுக்கு விலக்கி நம்மளை காத்துக்கொள்ளணும். தேவ வசனம் பிள்ளை என்று சொல்றதை நம்ம மீறி செய்வது துணிகரம். அல்லேலூயா. 2வது சவுலுடைய வீழ்ச்சிக்கு காரணம். அதை மாத்திரம் சொல்லி நான் முடிக்க போறேன். நீங்களே என்ன பார்க்கறது தெரியுது.
அல்லேலூயா. நீங்க சீக்கிரமா வாசிப்போம். 1 சாமுவேல் 14:23. இப்படி கர்த்தர் அன்றைய தினம் இஸ்ரவேலை ரட்சித்தார். அந்த யுத்தம் பெத்தாவேன் மட்டும் நடந்தது. இஸ்ரவேலர் அன்றைய தினம் மிகுந்த வருத்தம் அடைந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் மிகுந்த வருத்தம் அடைந்தார்கள். நான் என் சத்துருக்கள் கையிலே பழிவாங்க வேண்டும். நல்லா கவனிங்க, இவன் பயந்து போய் தான் இந்த சவுல் இருந்தார். அப்பத்தான் சவுலுடைய மகனாகிய யோனாத்தானும் வேலைக்காரனும் மலையில ஏறி போய் இஸ்ரவேல் மக்களுக்கு ரட்சிப்பை கொண்டு வந்தது. கர்த்தர் அவங்களுக்கு உதவி செய்தார். பெரிய காரியம் நடந்தது. இவன் சவுல் இருந்தோன்னு ஒரு வார்த்தை சொல்றான் பாருங்க. நான் என்ற சும்மா இருந்தவர் இவன் பேசாம இப்ப யுத்தத்துல வெற்றி கிடைக்குதுன்னு சொன்னோன்னு எழுந்தோன்னு அவர் என்ன சொல்றாருன்னா, என்ற சத்துருக்கள்கிட்ட நான் பழி வாங்க வரைக்கும் ஒருத்தரும் சாப்பிடக்கூடாதா? ஐயா, சாப்பிடாம யுத்தம் செய்யலுமா? சத்துருக்கள்கிட்ட பழி வாங்க ஒருத்தரும் ஒன்றும் சாப்பிட்டா சபிக்கப்பட்டவன்ட்டார். நல்லா கவனிங்க, யோனாத்தாண்ட கண்ணே இதனால போகாது. இந்த யோனாத்தானுக்கு பசி, ஜனங்களுக்கு பசி, ஜனங்கள் எல்லாம் என்ன செய்யுது? ரத்தத்தோடு அடிச்சு என்ன செய்யுது? புசிக்குது. நல்லா கவனிங்க, எழுந்த மனதாய் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள், யோசிக்காம எடுக்கிற தீர்மானங்கள். சவுல் யோனாத்தான் சொல்றார், இன்றைக்கு மட்டும் சாப்பிட விட்டு இருந்தா இன்றைக்கு எவ்வளவு பெரிய ஒரு வெற்றியை கொண்டிருக்கலாம். முக்குத்தனமான பேச்சு முடிவு, முட்டாள்தனமான ஒரு முடிவு. அதான் அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை அவர் எடுக்கிறவராய் இருந்தபடினால்தான் அவருடைய வாழ்க்கையிலே பின்னோக்கமாய் சென்று கொண்டிருந்தார். எழுந்த மனதா என்ன செய்யக்கூடாது? முடிவெடுக்கக்கூடாது. எழுந்த மனதான தீர்மானங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. டக் 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 உடனே எடுத்தாச்சு, உடனே சொல்லியாச்சு. அங்க பின்னுக்கு என்ன பிரச்சனை வரும் அதை பத்தி ஒரு சிந்தனையும் இல்லை. கடைசியில் அவர் காட்டுக்குள்ள வந்ததுனால கடைசியா பாத்தீங்கன்னா, இப்போ இவர் கத்தட்ட போய் கேட்டாரு, தொடர்ந்து போட்டான். ஆண்டவர் மறு உத்தரவு சொல்லல. யாரால் இது வந்த எடுத்தா? யோனாத்தானலாம் வந்தேன்னு சொல்லி போட்டு யோனாத்தானை கொல்லணும்ன்றாரு. யோனாத்தான் என்ன செய்யணுமா? ஜனங்களை பிடிச்சி சவுலுக்கு ஏசிச்சு. அவன் தான் இவ்வளவு பெரிய ரட்சிப்பை கொண்டிருக்காரு, அப்புறம் அவரையா கொள்றது? ஜனங்கள் தான் யோனாத்தான் என்ன செஞ்சுதான்? சும்மா இருந்த மகனை கொல்ல பார்த்தார். எப்தா எழுந்தவனதா தீர்மானம் எடுத்தார். அதனால என்ன நடந்துச்சு? சும்மா எல்லாம் வாயில வார்த்தை இருக்கிறதுக்காக கண்டதெல்லாம் சொல்லப்படாது. எழுந்தவனதா எடுக்கிற பிழையான தீர்மானங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற முழு ஆசீர்வாதத்தையும் என்ன செய்யாது? கொண்டு வராது. எல்லாத்தையுமே கெடுத்து போடும். முழு ஆசீர்வாதமும் போயிடும். நல்லா கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பெற்றோர் தான் பிள்ளையினுடைய ஆசீர்வாதத்துக்கு காரணமானவர்கள். இன்றைக்கு நல்லா கவனிங்க, யோனாத்தான் சாக பார்த்தார். ஏன்? தகப்பன் ஒருத்தரும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா அந்த புடியம் போய் காட்டுக்குள்ள என்ன செஞ்சது? தேனை சாப்பிட்டு. கடைசியா யோனாத்தான் என்ன செய்யணுமா? இன்றைக்கு பிள்ளையான தீர்மானங்களை பெற்றோர் எடுத்தா அது பிள்ளைகளை என்ன செய்யும்? பாதிக்கும். கடைசியா புள்ள போயிட்டு எப்தா எடுத்த தீர்மானம் பிள்ளைய கொண்டு போனது. பெற்றோர் மிகுந்த கவனமா இருக்கணும். பெற்றோர் பிள்ளையான தீர்மானங்களை எடுப்பீங்களா இருந்தா அது பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கண்டிப்பா பாதிக்கும். பிள்ளைகளுக்கு முன்னால பெற்றோர் சாட்சி இல்லாம நடந்தா பிள்ளைகள் அப்படி சாட்சி இல்லாம தான் போகும். கண்டிப்பா. ஏண்டா நல்லா கவனிங்க, ஒரு பிள்ளைகள் அந்த முதலாவது மற்ற ஜனங்களை பார்க்கறதுக்கு முன்னால பெற்றோரை பார்த்து தான் அம்மான்னு சொல்லி யார் பக்கத்து வீட்டுக்காரக்களா சொல்லி கொடுத்தது இல்ல, சொந்த அம்மா தான் சொல்லு. அப்ப அது பழகிச்சு இல்ல, அம்மான்னு சொல்லு சொன்னதோட சொல்லிச்சு இல்ல. அப்ப ஒவ்வொன்றா அது நம்மகிட்ட இருந்து தான் என்ன செஞ்சது? கற்றுக்கொள்ளணும். பெற்றோர் தான் நம்ம முதலாவது நல்ல ஆசிரியர். அவங்கள்ட்ட இருந்து அது நல்லது என்ன செய்யுது? முதலாவது கற்றுக்கொள்ளுது. அப்ப அதனால அவங்க பிள்ளையானதை காட்டினா அது பிள்ளையானதையும் என்ன செய்யும்? கற்றுக்கொள்ளும். இவங்க எடுத்த பிள்ளையான, அவங்க அப்பா எடுத்த சவுல் எடுத்த பிள்ளையான தீர்மானத்தால அன்றைக்கு புள்ள போக பார்த்தான். புள்ள செத்திருப்பான் அநியாயமா. யோசிச்சு பாருங்க. அருமையான தேவனுடைய பிள்ளை நல்லா கவனிங்க. அதனால பெற்றோர் மிகுந்த கவனமாய் இருக்க வேணும். இப்ப நான் சொல்றது நல்ல முக்கியமான ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிக்க போகிறேன். நல்லா கவனிங்க. பெற்றோருடைய நல் நடத்தை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று நான் சொன்னேன். இது உண்மைத்தான். இது உண்மைத்தான். பைபிள் கூட என்ன சொல்லுது? உன் பிள்ளைகள் கர்த்தரால் உன் பிள்ளைகளின் சமாதானம். கண்டிப்பா அது உண்மை. அது பொய்யா? இல்ல, உண்மை. கண்டிப்பா ஒரு இடத்துல அன்பு கூர்ந்து இந்த கற்பனைகளை கை கொண்டா 1000 தலைமுறை மட்டும், ஒரு தலைமுறை 2000 தலைமுறை நடக்க. இப்படி ஒரு சந்தர்ப்பம் இங்க கிடைக்க போகுது. ஹல்லேலூயா. சங்கீதம் 128 எடுங்க. இப்போ ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கணும் பாருங்க. சங்கீதம் 128 முதலாம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன்
பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். நல்லா கவனிங்க. உன் மனைவி, பைபிள் என்ன சொல்லுது? உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரக்கூடிய திராட்சை கொடியை போல இருப்பார். நல்லா கவனிங்க. உன் மனைவி என்ன செய்வாம்? உன் வீட்டோரங்களில் திராட்சை செடியில் கனி தரக்கூடிய, சும்மா திராட்சை செடி என்ன பேசணும்? கனி தரக்கூடிய திராட்சை செடியாய் இருப்பால். அப்படி இருந்தா அப்பா பயப்பட்டா, அம்மா இப்படி இருந்தா, பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் அப்பாவும் அம்மாவும் சரியா இருந்தா பிள்ளைகள் என்ன செய்யுமா? அந்த பந்தியை சுத்தியே நிற்கும். அல்லேலூயா. பைபிள் சொல்லுதா, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் முதுர மரத்தை போல இருப்பாள். சொல்லுதா? இல்ல இல்ல. அப்படி இருந்தா ஒலிவ மர கன்றுகளா இருக்காது. அப்ப நல்லா கவனிங்க. ஒலிவ மர கன்றுகளா பந்திய சுற்றிலும் எங்கேயுமே போகாம அந்த வீட்டை சுத்தியே அந்த பிள்ளைகள் இருக்கணும்னா அப்பா கர்த்தருக்கு பயப்படணும், அம்மா கனியை கொடுக்கணும். என்ன செய்யணும்? அப்பா கர்த்தருக்கு பயப்படணும், அம்மா கனியை கொடுக்கணும். அப்படி இருக்கிறத பார்த்தோன்னே, கனி தரக்கூடிய ஒரு திராட்சை செடியை போல இருக்கிறத பார்த்தோன்னே பிள்ளைகள் இதை பார்க்குது இல்லையா? பிள்ளைகள் பார்க்கும், அப்பா பயப்படுறார், அம்மா கனி தரக்கூடிய திராட்சை செடி. நான் மட்டும் காட்டு திராட்சை செடியா இருக்கலாமா? இருக்க முடியாது. நான் மட்டும் முருங்கை மரமா இருக்க முடியாது. அப்ப அதனால நான் என்ன செய்யறேன்? பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றாய் இருக்கிறேன். அல்லேலூயா. ஒலிவ மரம் நல்லா கவனிங்க. அது ஆவிக்குரிய அபிஷேகத்தின் அடையாளம். அப்படி என்றால் அந்த பிள்ளைகள் ஆவிக்குரிய பிள்ளைகளாய் வளர்க்கப்படுவார். அல்லேலூயா. அம்மாவும் அப்பாவும் சரியா இருந்தா கண்டிப்பா பிள்ளை என்ன செய்யும்? சரியா இருக்கும். அது அப்படிதான் பைபிள் சொல்லுது. உபாகமம் அதுக்கு முன்னாடி 2 நாளாகமம் 22ஆம் அதிகாரம். சீக்கிரமா வாசிங்க. 2 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 2-3 ஒருக்கா வாசிங்க. அகசியா ராஜாவாகிற போது 22 வயதாயிருந்து 22 வயசு பொடியன், ஒரு சாதாரண ஒரு இளைஞன். ஒரு வருஷம் எருசலேமில் அரசாண்டான். நல்லா கவனிங்க. எத்தனை வருஷம் எருசலேமில் அரசாண்டான்? ஒரே ஒரு வருஷம் தான் அரசாண்டான். ஒம்ரியின் குமாரத்தியாகிய அவன் தாயின் பேர் அத்தாலியால். பேரை பாருங்க, இத்தாலி பிளைட்ல பேர் மாதிரி இருக்கு. அவனும் ஆகாப் குடும்பத்தாரின் வழிகளில் நடந்தான். துன்மார்க்கமாய் நடக்க அவனுடைய தாய் அவனுக்கு ஆலோசனைக்காரியா இருந்தாள். பாத்தீங்களா அம்மா எப்படி இருந்திருக்கு? துன்மார்க்கமா நடக்க, பிழை செய்யும் போது பரவாயில்ல போ, அப்பா உன்னை கண்டிச்சாரா, அப்பாவா உன்னை கண்டிச்சார், சொல்லாம இப்படி புள்ளைகிட்ட கொடுத்தா புள்ள என்ன செய்யும்? அப்படித்தான் போ. நான் சொன்னு சொல்லாத, நீயா போய் கேள். இப்படி புள்ளை அப்பா வந்தோன்ன நான் சொன்னு சொல்லாம நீயா போய் கேட்கிற மாதிரி கேள். அப்பா சொல்லுவார், போகக்கூடாது, இந்த இடத்துக்கு போகக்கூடாது, தேவையில்லை. புள்ள என்ன செய்யும்? சீக்கிரமா என்ன செய்யும்? பிள்ளைக்கு நல்லா தெரியும், எல்லாம் சமாளிக்கக்கூடியவரோட அம்மா தான். பிள்ளைகள் செல்லம் புடுறது யார்கிட்ட தெரியுமா? அம்மாட்ட. அப்பாட்ட செல்லம் சரி வராது, அம்மாட்ட தான் செல்லம் சரி வரும். உடனே அம்மாட்ட போய் செல்லம் கொஞ்சணும்னு அம்மா என்ன சொல்லும்? அம்மாட்ட கண்டு திராட்சை செடியில நிலைமையிலேருந்து கொஞ்சம் மாறும். நல்லா கவனிங்க. தீய மாறி 1 வருஷம் தான் அரசாண்டான். அங்கால என்ன நடந்துச்சு? அவன் செத்து போயிட்டான். காரணம் யாரு? அம்மா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல ஆலோசனை தாயிட்டிருந்து வர வேண்டும், அப்பாட்டிருந்து வரணும். ஏன்னா தீமைத்தே ஒரு நல்ல ஊழியக்காரனாய் திகழ்ந்ததுக்கு அவங்களோட அம்மா தான் ஐயா காரணம். அல்லையா? நல்லா கோணிங்க. அப்போ நாம் அப்படி இருந்தால் நம்முடைய பிள்ளைகள் நம்மளை சுற்றிலும் இருக்கும். தேசம் இழுத்துட்டு போயிடும், இந்த நாடு இழுத்துட்டு போயிடும், டிஸ்கோக்கு இழுத்துட்டு போயிடும், தலைமுடிய மாதிரி வெட்டிடுவான், தோடு குத்திடுவான். நீங்கள் பயப்பட தேவையில்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க இங்க இருங்க, அது இருக்கும்.
அல்லேலூயா. இப்ப பாத்தீங்கன்னா வேதம் என்ன சொல்றது? உபாகமம் சீக்கிரமா வாசிங்க. 27:9. உபாகமம் 27:9. பின்னும் மோசே லேவியராகிய ஆசாரியர்களும் கூட இருக்கையில் இஸ்ரவேலர் எல்லாரையும் நோக்கி, இஸ்ரவேலே கவனித்து கேள். அம்மா அப்பாவுக்கு சொல்லப்படுது, பெற்றோரே நீங்க என்ன செய்யுங்கள்? கவனித்து கேளுங்கள். அப்படி நீங்கள் கேட்காவிட்டால் 28:18 வாசிங்க. உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளும் மந்தைகளும் சபிக்கப்பட்டிருக்கும். பிள்ளைகள் மேலே ஏன் சாபம் வருது? பிள்ளைகள் மேலே ஏன் சாபம் வருது? பெற்றோர் நல்லா கவனிங்க, சபிக்கப்பட்டிருக்கும். 18 வாசிங்க. 32 28 உபாகமம். உன் குமாரரும் உன் குமாரத்திகளும் அந்நிய ஜனங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். நல்லா கவனிங்க, ஏன் உலகத்துக்குள்ள போகுது? பிள்ளை ஏன் உலகத்துக்குள்ள போகுது? இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஜனங்களுக்கு எல்லாம் பயம். காரணம் என்ன? சின்ன வயசுலயே துருக்கிக்காரியை தூக்கிட்டு ஓடிடுறான். ஓ, நீ நல்லா கவனிங்க, ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை தான் நான் சொல்லுகிறேன். ஏன் ஏன் இப்படி நடக்குது? கர்த்தர் சொல்றாரு, பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்று போல இருக்கும்னு. ஏன் இப்படி நடக்குது? பிரச்சனை அங்க இல்லையா, இங்கே. அல்லேலூயா. பிரச்சனை எங்க இருக்குது? இங்க. அதான் ஒரு முறை சொட்டு நீளத்தினுடைய விளம்பரத்தை ஒருத்தன் பார்த்தானா. சொட்டு நீளத்தின் விளம்பரத்தை பார்த்தவன் பார்த்தானா, சொட்டு நீளத்துக்கு விளம்பரம் அப்படியே வெள்ளை துணி வெள்ளையா பறக்குது. இப்படி எல்லாம் பார்த்துட்டு இந்த கொம்பெனிக்கு ஒருக்கா போய் பார்க்கணும். அங்கே கொம்பெனிக்குள்ளே போனான்னா உள்ளே இருந்து ஊத்தியா ஜனங்கள் இறங்கி வருதான். அப்போ தான் அவங்க கேட்டானா, என்னப்பா இது சொட்டு நீளத்துக்கு அவ்வளோ விளம்பரம் போகுது, நீ உள்ளே இருந்து ஊத்தியா இறங்கி வாரீங்க, நீ உங்களுக்கு? அவங்க சொன்னாங்க, அது எங்களுக்கு இல்லை, அது உங்களுக்கு. அது எங்களுக்கு இல்லை, யாருக்கு? அது அந்த மாதிரி நாம் எடுக்க முடியாது ஐயா. அல்லேலூயா. நாம் ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை பைத்தியம். ஏன்? நல்லா அருமையான தெய்வ பிள்ளைகளை, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் ஆஸ்வதிக்கப்படுவான். பிரச்சனை அங்கே இல்லையா, நீ இங்கே கீழ்ப்படிஞ்சு பாரு, அங்கே சரிவா. நம்மளாம் இது உதாரணத்துக்கு பாருங்க, நான் சொல்றேன்னு வைங்க, நான் இப்படி தான் போவேன். அப்போ பிள்ளைகள் மாத்திரம் நீ இப்படி போட எப்படி சொல்றது? அதுவும் என்ன சொல்லும்? நானும் இப்படி தான் போவேன். என் அம்மா நடந்த வழியிலே நானும் நடப்பேன், அப்பா நடந்த வழியில் நான் நடப்பேன். மிக கவனம். தேசம் உண்ட பிள்ளைகள் ஒன்றும் செய்ய கர்த்தர் விட மாட்டார். ஏண்டா, வெளியே இருந்து சாபம் வராது, உள்ளே இருந்து தான் சாபம் வரும். வெளியே இருந்து இஸ்ரவேல் மக்களை சவிப்பதற்கு தேவன் இடம் கொடுக்கவில்லை ஐயா. நல்லா கவனிங்க, உள்ளதான் இருந்தான் பிரச்சனை வந்துச்சு. பிசாசுக்கு தெரியும் தேவன் அவங்கள பாதுகாத்திருக்கார், அவங்கள ஒன்றுமே செய்ய முடியாது. ஆகவே உள்ளுக்குள்ள கிண்டி விட்டா இவங்களா அழிஞ்சிருவாங்க. இந்த காரியத்தை நல்லா கவனிங்க. தேசம் குற்றப்படுத்த முடியாது. தேசம் எப்படி இருந்தாலும் தானியேலை போல நம்முடைய பிள்ளைகளை வாழ வைக்க முடியும். ஆமேன். ஒரு யோசேப்பை போல நம்முடைய அந்நிய தேசத்தில் பிள்ளைகளை வாழ வைக்க. எகிப்துல இருந்த மோசமான அருவறுப்புகளை விடவா ஜெர்மனில் இருக்குது? எகிப்துக்குள்ள என்ன அருவறுப்பெல்லாம் இருந்துச்சு யோசிச்சு பாருங்க. அதுக்குள்ள யோசேப்பு இருக்குல்ல, யோசிச்சு பாருங்க. பாபிலோன்ல இல்லாத அருவறுப்பா? அது வேசித்தனத்துக்கே அடையாளமான இடம் பாபிலோன். அங்கிருந்தவர் யாரு? தானியேல். அங்கிருந்தவர் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. அவங்கெல்லாம் இருக்கல்ல, அவங்களெல்லாம் தேவன் நடத்தல. அப்ப நம்ம பிள்ளைகளை தேவன் நடத்த மாட்டாரா? கண்டிப்பா நடத்துவார். ஒலிவ மரமா நீ இருந்தா, பிள்ளைகள் இருக்கும். திராட்சை செடியா அம்மா இருந்தா, கர்த்தருக்கு பயப்படுறவரா அப்பா இருந்தா, ஆமேன், கண்டிப்பா நடக்கும். 41ஆம் வசனத்தை வாசிங்க. அதே 28, 41 அதை மாத்திரம் வாசித்து நான் முடிக்க போகிறேன். நீ குமாரரையும் குமாரத்திகளையும் பெறுவாய். நீ குமாரரையும் குமாரத்திகளையும் பெறுவாய். ஆனாலும் அவர்கள் உன்னோடு கூட இரார்கள். அவர்கள் உன்னோடு கூட இரார்கள். 18 வயசாயிட்டு தனி ரூம் எடுக்கணும் போயிடும். நீ குமாரரையும் குமாரத்திகளையும் பெறுவாய், ஆனாலும் அவர்கள் உன்னோடு கூட இருக்க மாட்டார்கள். காரணம், உங்களோடு இருப்பதை பார்க்கலாம், தனியா இருக்கிறதை தான் நான் விரும்புகிறேன் என்று சொல்லி அதை என்ன செஞ்சிடும்? போயிடும். சோசியல் காசு எனக்கு கிடைக்கும், புறம் நான் கஷ்டப்படாது போயிடும். புறம் அங்கிருந்து கூட்டிட்டு வர முடியாது. இதெல்லாம் ஏன் நடக்குது? ஏன் நடக்குது? நான் சொல்றத நல்லா கவனிங்க. மறைமுகமான எல்லா விதமான தீமையான காரியங்களையும் பெற்றோர்கள் விளக்கி கர்த்தருக்கு பயப்பட்டா, ஆமேன்,
நல்லா கவனிங்க. ஒரு முறை நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, கர்த்தர் சமூகத்துல இருந்து நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண போது கர்த்தர் எனக்கு சொன்னார், நீ பயந்தீனா. எனக்கு பயம் இருந்துச்சு, பிள்ளைகள் இந்த மாதிரி போவாங்க. ஆண்டவர் சொன்னார், நீ பயப்படு, பிள்ளைகள் தானா நீ உனக்குள்ள பயம் இருக்கணும். நீ உள்ள அட்டாசம் எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் இதுல பிள்ளைய நல்லா அப்படின்னு கதைக்க கூடாது. நீ பயப்படு, உன் பிள்ளைகள் என்ன செய்யும்? நம்மள தான் இருக்கு. நம்ம தான் அந்த ரிமோட் நம்மட கையில தான் இருக்கு. நாம சரியா இருந்தா பிள்ளைகள் சரியா இருக்கு. உன் பந்திய சுற்றிலும் ஒளிவ மர கன்றாவை அது என்ன செய்யும்? இருக்கு. பயப்பட தேவையில்லை. எதுக்கும் நம்ம பயப்பட தேவையில்லை. பிள்ளைகள ஆசீர்வாதம் எப்படி போகுது? நம்ம பயப்பட தேவையில்லை. பிள்ளைகள வாழ்க்கை எப்படி போகுது? நம்ம பயப்பட தேவையில்லை. காரணம் பிள்ளைகள் நல்லா இருக்கும். ஏன்னு சொன்னா எனக்கு தெரியுமே. அல்லேலூயா. ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளை நல்லா கவனியுங்க. திடீர் திடீர் என்று சொல்லி முடிவுகளை என்ன செய்யக்கூடாது? துணிகரமா முடிவுகளையும் என்ன செய்யக்கூடாது? எடுக்கக்கூடாது. பிழையான தீர்மானங்களை எடுக்கவே கூடாது. பிழையான தீர்மானங்களை எடுத்து குடும்பத்திலே பேசவும் கூடாது. நல்லா கவனிங்க. பிழையான தீர்மானங்கள், குடும்பத்தில் எடுக்கிற பிழையான தீர்மானங்கள் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு போய்விடும். யோனாத்தானுடைய உயிர் போக பார்த்துச்சு, தப்பிட்டார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா.